தீவிர முயற்சி, விஜயை கட்சிக்கு இழுக்க அதிமுக மற்றும் பாஜக யோசனை, வலுவான கூட்டணிக்கு அமித்ஷா யோசனை அப்படின்னு சொல்லிட்டு தினமலரில் நியூஸ் வந்துருக்கு. நம்ம பேசி ஒரு வாரம் ஆகும்ல. இது எப்பா வணக்கம் சொல்லுங்கப்பா நேயர்களுக்கு. வணக்கம் சவுக்கு மீடியா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்லை நான் பேசுறது தான் நியூஸ் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் அது இருக்குதுப்பா எக்ஸைட்மெண்ட். ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பேசிட்டேன் சார் இந்த விஷயத்த. இப்போ தான் நான் நேற்று முந்தின நிகழ்ச்சியில் கூட கேட்டேன். நான் சொல்லும்போது நீ நம்பல தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு. நம்புற மாதிரி இல்லை. அப்புறம் திரு விஜய் அவர்கள் அந்த பூத் கமிட்டி மீட்டிங்கில் பேசும்போது பார்த்தியா இன்றைக்கி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்குதுச்சு. இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கு. இல்லை அதை தாண்டி நம்ம பேசிய பிறகு இந்த விஷயம் நடக்கவே நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தொண்டர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க. நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்தது. அவர் கோயம்புத்தூர் போய் எதுவுமே அரசியல் எதுவுமே பேசலை. அந்த மாதிரி அவருக்கு சில விஷயங்கள் வந்திருக்கு, இதை பேசுங்க இதை பேசக்கூடாதுன்னு. ஸோ அதனால் அவர் சில விஷயங்கள் முற்றிலுமாக பேசுகிறதே தவிர்த்துட்டார், அரசியல் பேசுகிறதே தவிர்த்துட்டார். இப்போது இன்றைக்கி தினமலரில் இந்த மாதிரி நான் நமது முதல் நிகழ்ச்சியில் சொல்லும்போதே நான் இந்த விஷயத்தை பிரேக் பண்ணிவிட்டு கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் இதற்கு சான்றாக விஜய் பிஜேபியை விமர்சனம் செய்ய மாட்டார், இதுதான் இதற்கு சான்று என்று சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நம்ம குறையும்னு சொன்னீங்க. வராது. நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிற ஐடியாவை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்புறம் பிஜேபி விமர்சனம் பண்ணிங்கன்னா எப்படி கூட்டணி அமையும்? இன்னொன்று சும்மா விடுவாங்களா? பிஜேபி தெரியும்ல. ஃபஸ்ட்டு ஒய் அண்ட் இன்று திரு விஜய் அவர்கள் ஒரு நீண்ட எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது என்னன்னு சொல்லுங்கள். உடன்பிறப்புகளுக்கு கடிதமாங்க சார். நெஞ்சில் குடியிருக்கும் உடன்பிறப்புகளுக்கு கடிதம். ஒய் நாட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அவர் தொடக்கத்தில் இப்படி ஆரம்பிக்கார். நான் கோயம்புத்தூர் வந்தேன், இந்த மாதிரியான ஒரு வரவேற்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை ரொம்ப நெகிழ்ச்சி அடைய செய்து விட்டீர்கள். அதே போல் பூத் கமிட்டி மீட்டிங்கு நல்லா நடந்ததுன்னு சொன்னாங்க. அதே போல் சில விஷயங்கள் நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடந்தது. ஸோ அதெல்லாம் எனக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை, அதெல்லாம் ரொம்ப நான் வருத்தப்படுறேன், கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள். கட்டளையாகவும் எடுத்துக்கலாம், ரிக்வஸ்டாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு மீனிங் என்ன? மரத்துலேருந்து தவ்வாதீங்க, கரெக்டாப்பா? வேனு முன்னாடி குதிக்காதீங்க. இல்லை அது எழுதியும் இருக்காரு அவர். வேனு முன்னாடி குதிக்கிறதையா மரத்து மேலே தவறுதையா? இல்லை மரத்துலேருந்து குதிப்பது அதில் போட்டுருக்காரு. ஆமாம் சார், டிஃப்ரெண்ட் சைட்லேருந்து அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன் சார், அந்த ஒய் பிரிவு போலீஸார்கள் கேட்டிருப்பாங்க போல, திரு விஜய் அவர்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல, தயவுசெய்து ஒரு லெட்டர் இந்த மாதிரி ஏதாவது எழுதுங்க. அவங்க கேட்கட்டும், கேட்காம போட்டு. இங்கே பாருங்க மாலதி, ஒய் பிரிவுக்கு எக்ஸாக்டாக எத்தனை நம்பர்ஸ் போலீஸுன்னு தெரியல. ஒரு லெவல் வரைக்கும் தான் அவங்க இது பண்ண முடியும், புரியுதுங்களா? அதற்காக அவர்களுக்கு வன்முறையை பிரயோகிக்கலாம் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இவர் தான் இப்போ ஒரு திரு லியோ அவர்கள் விஐபி ப்ரொடெக்டி, நான் அந்த ஒய் கேட்டகரியில் இருக்க சிஆர்பிஎஃப் ஜவான் அப்படின்னா விஜய் இவர் லியோ முன்னாடி நின்றுக்கிட்டு நான் கிட்ட வராமல் தடுக்க முடியும். 100 பேர் மேலே விழுந்தா நான் என்ன என்கிட்ட இருக்க துப்பாக்கி எடுத்தால் சுட முடியும்? அவர்கள் எதிரிகள் இல்லை. இப்போ லியோ தான் ப்ரொடெக்டி. லியோவை தாக்குறதுக்கு ஒருத்தன் வரான்னு தெரிஞ்சுன்னா நான் பலப்பிரயோகம் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, யார்ட்டையும் கேட்க வேணாம். ஏன்னா ப்ரொடெக்டியை காப்பாற்றுறது மட்டும்தான் என் வேலை. ஆனால் இவர்கள் தாக்குதலுக்கு வருபவர்கள் அல்ல, அன்பின் பால் மேலே விடுறாங்க. அப்போ நான் அவங்கள தாக்கவும் முடியாது. ஸோ அட்வைசரியாகவே இங்கேருந்து வந்திருக்கு. இந்த பாருங்கள் சார், எங்கள் ஜவான்ஸுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா உயிரை கொடுத்து பாதுகாப்போம். ஆனால் இவங்க அன்பில் கடிக்க வர்றாங்க. இதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எங்களுக்கு உள்ளபடியே தெரியாதுமா. பிரியத்தில் வரவங்க தானே. மரத்துலேருந்து அந்த தவுன தம்பி விஜய்க்கு எதிரியா? இல்லை இல்லை இல்லை. எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, இந்த ரோட்டில் தானே வண்டி போகும். எப்படி குதிக்கிறேன் பாரு, கரெக்டாக. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் மட்டும் தான் படத்தில் என்ன தவுவீங்களா? நான் பண்ணுற பார்க்குறீங்களா? ஸோ அந்த தம்பி பிரியத்தில் பண்ணுறாரு. ஆனால் அது விஜய்க்கு ஆபத்து. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு, நீங்கள் குதிக்கிறீங்க. கரெக்டாக மூவ் ஆகாமல் வண்டி கொஞ்சம் வேகமாகவோ ஸ்லோவாகவோ மூவ் ஆகிருந்து விஜய் மேலேயே நீங்கள் விழுந்திருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இல்லை வண்டி நவுந்த பிறகு கீழே விழுந்திருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அதைத்தான் இன்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று நான் பார்க்க வேண்டும். நம்ம சார் இதை சொல்லியிருந்தோம். இப்போ திரு விஜய் அவர்களுக்கு எந்த அசௌகரியத்தையும் அவங்க ஃபேன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஆங்கிள்லையும் நம்ம பேசியிருந்தோம். அப்போ அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விஜயை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்க, நம்மளுக்கு அவங்க வைக்கிற விமர்சனமாக. பட் இன்னைக்கு விஜய் அவர்கள் அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ விஜய்கிட்டேருந்தே லெட்ரு வரணும்னு எதிர்பார்க்குறத விட தன்னை அறிதல்னு ஒன்று இருக்குல்ல. விஜய் அவர்கள் சொன்னது நல்லது தான். விஜயே அவர்கள் கட்டளைன்ற வார்த்தையை திரு விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறதுக்கான காரணம், வேண்டுகோளாக வச்சா நீங்கள் கேட்க மாட்டீங்கன்றது தெரிஞ்சது தான் அதை வைக்கிறாரு. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுங்க மாலதி, வி ஆர் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட்டு. எல்லாரையும் கிண்டல் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது, அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எல்லாரையும் கிண்டல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. இது ஜனநாயகம்.
என்ன இங்கே வந்து பொலிட்டிக்கல் சட்டைன்றது உலகம் முழுக்க ஒரு ஜானரு, கரெக்டாப்பா? ஆமாம். ஷோவை சிலாகிச்சு பேசுகிறீங்களே, ஷோ யாரையாவது கிண்டல் பண்ணாமல் விட்டுருக்காரையா? ஒருத்தரை விட்டுருக்காரா? யாரையுமே இல்லை. ஏன் நாமளை கிண்டல் பண்ணிக்கலையாம்மா? இது என்னப்பா போட்டு இது ப்ளூபோஸ் போட்டோமா? நாமளே கிண்டல் பண்ணிக்கிறது தானே அது. இதில் என்ன இருக்குது? இன்னொன்று எல்லாரையும் கிண்டல் பண்ணணும். நான் அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள். இன்னொன்று யாருமே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. கடவுளை விமர்சித்த மாநிலம் இது, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அத்தனை கடவுள்களையும் விமர்சித்த உலகம் பூரா கடவுள்கள் மேலே விமர்சனம் இருக்கா இல்லையா? இருக்கு. தமிழ்நாட்டில் அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்போ கடவுள்களையே விமர்சிக்கிறேன், இந்த தலைவர்களை நம்ம விமர்சிக்க கூடாதா? அவரோட ரசிகர்களுக்கு அவர் வந்து கடவுளாக இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு அரசியல் தலைவராக பார்க்கிறோம். அவர்கள் வந்து ஒரு நல்ல செயலை செஞ்சால் பாராட்டுவோம், ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ விஜய் ரசிகர்கள் மரத்துலேருந்து தாவுறது அவரோட தலைவர் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக. லைக் நாளைக்கு வந்து ஒரு ரசிகர் நாளைக்கே வந்து விஜய்க்கு எதிரி இல்லை அரசியல் எதிரி அந்த மாதிரி ஏறி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எப்படி வேணாலும் நடக்கும். உங்க செயலதா நல்ல செயல்படாது இல்லை. அதனால தானே இன்னைக்கு எழுதியிருக்காரு அவரு. ஆமாம், உங்கள் தலைவர். நீங்கள் ஹெல்மெட் இல்லை, ஹெல்மெட்டும் ஒரு விதி. ஃபஸ்ட்டு அது சட்டமீறல், ஓகேவா? இன்னொன்று அந்த வீடியோஸ்லேயே அன்றைக்கி நீங்கள் வந்துச்சு பார்த்தீங்க, வேகமாக இங்கே போகிறாங்க, ஸ்லோவாக தட்டி விட்டு 2 பேர் விழுந்தாங்க. இந்த ஏன் ஹெல்மெட்டுன்னு உலகம் பூரா சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன கல் குத்தி ஃபேட்டல் ஆகிடும்பா, உடம்புல எங்கேயுமே அடி இருக்காது, பிரெயின் டெட் ஆடிவிங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஏன் சொல்கிறதுனா, பெரும்பாலான சாலை விபத்துகளில் நடக்கிற மரணம் எத்தனை சதவீதம் தெரியல, அதிக சதவீதமான மரணம் தலையில் அடிப்பட்டு மட்டுமே. மூளை இது மண்டையில் அடிப்பட்டு ஹெட் இன்ஜுரினால தான். இன்னொன்றுமா, ஹெட் இன்ஜுரி ஆகி நல்லா இருப்பீங்கம்மா, வாய் பேச வராது, கை மட்டும் வேலை செய்யாது. இல்லை, எனக்கு பர்சனல் அனுபவமே இருக்குது. நான் ஒரு 4-5 டைம் கீழே விழுந்திருப்பேன்னு வச்சிங்களேன். ஒரு 4 டைம் வந்திருப்பேன் பைக்கில் போகும்போது. அந்த 4 முறையும் என்னால் யாரும் இல்லை. சில பேர் வந்து சைடில் வந்து கிராஸ் பண்ண தெரியாமல் கிராஸ் பண்ணுறாங்க பைக்கில், திடீர்னு வந்து பிரேக் அடிக்கிறாங்க இதில் சிக்னலில். இல்லை முன்னாடி போகிற வண்டி வந்து அந்த மாதிரி இதுனா என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஓகேவா? அது என்னோட தவறும் இல்லை. அது நடக்கும், அது சாலையில் போகும்போது கண்டிப்பாக அது நடக்கும். அந்த டைம்லாம் வந்து நான் பைக்கில் இருந்தே கீழே விழுந்திருக்கேன், பல்டேஸ்ட் வந்திருக்கேன். அப்போ என்னை காப்பாற்றியது வந்து ஹெல்மெட் தான். அப்போ அவர் போகிறாரு, அதுவும் அவங்க கவனம் பூரா விஜய் வாகனத்தை விட்டுறக்கூடாதுன்றது தான் இருக்கும், கரெக்டாப்பா? ஆமாம். சர்ரு புருன்னு போய் அப்படித்தான் அது வந்து அந்த விபத்து நடந்தது. இதை அவர்கள் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன பசங்க, அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இளைஞர்கள் சின்ன பசங்க. ஸோ விஜய் அவர்கள், நீ கட்டளை எடுத்துக்கிட்டனா எடுத்துக்க, இது என் கட்டளை, டோன்ட் டூ திஸ் அப்படின்றத சொல்லிட்டாரு. இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையாக சொல்லியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று புரிந்து கொள்கிறோம். நீங்கள் இன்றைக்கி முன்னாடி நீங்கள் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். இதை வந்து யாரும் பொதுமக்கள் பார்த்துட்டு சரி இதை ரசிகர்கள் பண்ணி போயிடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது மரத்தில் இந்த தவறதை பார்க்குற ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு? ஏற்கனவே நடந்தது போல் ரோஹிணி தேட்டர் உள்ளே போயிட்டு ஒரு 200 சீட்டை நீங்கள் உடச்சிங்கன்னா இன்றைக்கி மக்கள் உங்களை பார்த்து ரசிப்பார்களா? அது மாதிரி ஒரு சம்பவம் கூட நடந்துச்சு. ஏன் சேரை தூக்குறேன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு புஷி அவர். கூட்டத்துக்கு போறீங்க, சேரை தூக்க வேண்டியது உங்கள் தலைவர், எது முதல்வர் சேரை. அதுக்கு நீங்கள் உதவணும்னா நீங்கள் கூட்டத்துக்கு போகும்போது சேரை தூக்கக்கூடாது, தன்னடக்கமாக இருக்கணும், ஒழுங்கா இருக்கணுமா? கூட்டத்துக்கு போய் டிசிப்ளினா இருக்கணும். டிசிப்ளின் அதை சொல்லியிருக்காரு. செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அப்போ தானே மதிப்பாங்க உங்களை. ஒரு நார்மலாக இப்போ நீங்களும் ஃபேனாக இருந்தானா அங்கே போய் பார்த்துட்டு நான் பூத் ஏஜென்ட்டு கலக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த மாதிரி சேரை தூக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா ஓட்டு போடுவாங்களா? எல்லாரோட ஓட்டும் தானே வேணும். 18லேருந்து 25 வயது வரை இருக்கிறவர்கள் மட்டும் ஓட்டு போட்டு நீங்கள் உங்களால் சீமாக்கிடுவீங்களா? எல்லோருடைய வாக்குகளையும் வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் பக்குவமாக கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அது திரு விஜய் அவர்களும் உணர்ந்து அடுத்த வாட்டி போச்சுன்னா தலையில தான் குதிப்பான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதனால தான் பாஸ் குதிக்காதீங்க. ஸோ இப்போயே சார் அந்த படத்தெல்லாம் ரொம்ப தவறாக சித்தரித்து தான் சார் இப்போது அவர்களுக்கு அவங்களோட எனிமி இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அந்த நீங்கள் அவங்கள விமர்சனம் பண்ணிங்கன்னா உங்களை பதிலுக்கு கொஞ்சுவாங்களா? அதோடு சேர்த்து திரு விஜய் மீது வந்துள்ள தரம் தாழ்ந்த விமர்சனத்தை நாம் இன்று பேசியே ஆக வேண்டும். தனிப்பட்ட ஆபாச தாக்குதல். நான் 2-3 நாள் முன்னாடி நிகழ்ச்சியில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எம்ஆர்கே நிகழ்ச்சியில் சொன்ன ஞாபகம் இருக்கா? விஜய் மீது எம்ஆர்கே இப்படி பேசுகிறாருன்னா கட்டளை எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை சொன்னேன் நான். ஒரு மந்திரி டிவி கேக்கு விளக்கம் சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த ஆள். என்னால் இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியலம்மா. ஒரு மந்திரிப்பா நீங்கள், சீனியர் மினிஸ்டர், ஃபஸ்ட் டைம் மினிஸ்டர் கிடையாது அவர். எம்ஆர்கே 4வதோ 5வதோ இது கூட்டத்தில் பேசுகிற பேச்சாயாது. நீங்கள் கண்ணாடியை திரும்பி பார்த்தீர்கள் என்றால் உங்கள் தலைவர்களின் வரலாறு எப்படி இருக்கிறது? பேசலாமா? அண்ணாதுறையிலேருந்து ஆரம்பித்து பேசுறதுக்கு கதை இல்லையாப்பா? நீங்கள் பேசுகிறீங்க இல்லை சார். இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி போராடித்தான் இவர்கள் வந்தார்கள். உங்களுக்கு நினைவு இருக்காது, நான் சொல்கிறேன்.
மைனாரிட்டி திமுகன்னு 2006 ஆட்சியில் முதல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திமுக ஆட்சியை மைனாரிட்டி திமுக கட்சி வரைக்கும் உள்ள அந்த அம்மா அந்த எப்போ அறிக்கை கொடுத்தாலும் மைனாரிட்டி திமுக திமுகன்னு வந்தாலே முன்னாடி மைனாரிட்டியை போட்டுருவாங்க அவங்க. ஞாபகம் இருக்கு சார். பதிலுக்கு கருணாநிதி இனிமேல் நான் திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தெரியாது இல்லை, ஞாபகம் ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன். இது என்னமா விமர்சனம்? ஒரு கட்சியோட தலைவர் என்ன பேச்சுது? திருமதி ஜெயலலிதாவா? கடுமையான கண்டனம் இருந்துச்சு, கொதிச்சிருச்சு சமூகம். அன்றைக்கி விஷுவல் மீடியா கிடையாது, இந்த அளவுக்கு டிவி இருந்துச்சு, விஷுவல் மீடியா கிடையாது, கொதிச்சிருச்சு. பத்திரிகையில் ஹிண்டோலாம் கண்டித்து எழுதுனாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ட்ராப் பண்ணிட்டார். அதோட இவங்க புத்தி, நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு கவனம் இருக்கா? இவங்க புத்தி யாருமே கண்ணியம் தவறி தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடாது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இல்லை சார், எனக்கு என்னென்னா அப்போ செல்வி ஜெயலலிதா அவளுக்கு வந்து பெரிய குடும்ப பின்புலம் இல்லை, யாருமே இல்லை. அவங்க இவங்ககிட்ட என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு பார்த்தாங்க. லியோ பல விஷயங்களை இன்று அல்ல என்றுமே சொல்ல முடியாது. போதுமா? என்றுமே சொல்ல முடியாது. போராடி வந்துச்சு. ஒரு பொம்பளை அது கெட்ட வார்த்தையில் திட்டுச்சுனே வச்சுக்குவோம். ஒரு திரு கருணாநிதி அவர்களை முடிய பிடிச்சி இழுப்பீங்களாயா? சிலை பிடிச்சி இழுப்பீங்க? திருநாவுக்கரசை இப்போ மாறிடுச்சு. முன்னாடி அந்த மேஜைக்கு ஒரு எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு அட்டை மாதிரி அப்போ அசம்பிளியில் இருந்திருக்கு. ஜெயலலிதா சட்டசபையில் அந்த சேருக்கு கீழே போய் திருநாவுக்கரசு கூட யார் இருந்ததுன்னு அப்போ நினைவில்லை, அதெல்லாம் வச்சு காப்பாற்றுறாங்க தெரியுமா? கலைஞர் தலையோட வந்துச்சு அந்தம்மா. சிஎம்மாக தான் உள்ள நுழைவேன்னு சொல்லிச்சா? அதை ஃபஸ்ட்டு நின்று யார் பண்ண தெரியுமா? முன்னிலை நின்று துச்சாதனன் என்று விமர்சிக்கப்பட்டார போகுது. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொன்னீங்களே போராடி வந்திருக்குன்னு, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அசம்பிளி இவ்வளோ பேர் இருக்காங்க. இல்லை, எனக்கு என்ன, விஜய் அவர்கள் ஒரு நடிகர், எல்லாருக்கும் அறிமுகமானவர். இப்போ இவ்வளோ மீடியா புகழ் வெளிச்சம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் அடுத்த செகண்ட் வந்து மீடியாவில் வந்துடும். இப்போ விஜய்க்கே இந்த நிலைமை, அப்போ வந்து இந்த மாதிரியான மீடியாவில், சோஷியல் மீடியாவில் இல்லைப்பா, இந்த மாதிரியான வசதிகள் இல்லைப்பா. சட்டமன்றத்தில் என்ன நடந்தாலும் தெரியாது. புதிய கலைஞ்ச தலையோட வந்துச்சு. அதான் சார், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது, ஒரு பெண்களுக்கு எதிரான ஆபாச தாக்குதலை கட்டவிழ்த்து விடும்போது 2 விஷயம் நடக்கும் சார். ஒன்று வந்து அவங்க லிட்டரலாக அடங்கி போயிடுவாங்க, சுருங்கிடுவாங்க. 2வது செல்வி ஜெயலலிதா அவர்கள் போல விஸ்வரூபம் எடுத்துட்டாங்க. 2 உதாரணங்கள். ஒன்று செல்வி ஜெயலலிதா, இன்னொன்று செல்வி மம்தா. காங்கிரஸ் அவங்கள லெஃப்ட் அவங்கள போட்டு தாக்குதல் இந்த மாதிரி இப்பவும் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கூட மாறல. சேலை எடுத்து அப்படி கட்டிக்கிட்டு ரோட்டில் இறங்கும். அங்கே ஜெய் ஸ்ரீராம் கத்துனாங்க நடுவில் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நான் ஜெய் ஸ்ரீராம், இங்கே ஜெய் காளி. கார்ல போயிட்டு இருந்தவங்க ஜெய் ஸ்ரீம் ரோட்ல கத்துறாங்கப்பா ஜெய் ஸ்ரீராம்னு. அப்படி கத்துனோடனே டப்புன்னு இறங்கி நடந்து வராங்க. கத்திட்டு இருந்தவனுங்களாம் ஓடிட்டானுங்க. இல்லை, அங்கே வந்து நீங்கள் ஜெய்காளி, ஆக்சுவலாக கொல்கத்தாவை பற்றி ஒரு வரலாறு இருக்குது சார். அது வந்து ஃபஸ்ட்டு காளி கோட்டம், அப்புறம் கொல்கத்தா அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அங்கே வந்து அந்த காளின்ற காளி தான் அங்கே தெய்வம். நந்தித்தாவா ஏதோ ஒரு பேர் வரும், எனக்கு சரியாக தெரியல. அது ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம முருகனை தாண்டி ராமன் சொல்லுவோம்மா, ஜெய் ஸ்ரீராம். ராமர் நமக்கு அந்நிய கடவுள். இங்கே தமிழ் கடவுள்னா முருகன் தான். அந்த மாதிரி தான் அங்கே பாஜக எடுபடாமல் போனதுக்கு அதுவும் முக்கிய காரணம். இப்படி தான் ஃபேஸ் பண்ணாங்க. அந்த நந்திகிராம் மற்றும் சிங்கூரில் போராட்டம் நடந்த போது இறங்குறாரு, கல் பறகுது, இறங்குறாரு. இதே மாதிரி செல்வி ஜெயலலிதாவை சிறுமைப்படுத்த இவர்கள் ஒவ்வொரு முறை கருணாநிதி முயற்சி செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. பத்திரிகையில் அறிக்கையாக வந்து இனிமேல் நான் திருமதி ஜெயலலிதான்னு கூப்பிடுவேன்னா அவரோட புத்தி எப்படி இருந்திருக்கும்? இதற்கு அவங்க பொலிட்டிக்கலாக தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. மைனாரிட்டி திமுக தானே நீ? மெஜாரிட்டியா? 96 எம்எல்ஏ மைனாரிட்டி தானேம்மா? 118 வேணுமாப்பா? 96 மைனாரிட்டி திமுகன்னு சொல்கிறாங்க. இது என்ன வார்த்தை? அதுக்கு எதிராக நீங்க பொலிட்டிக்கலா தான் திரும்பவும் கிரிட்டிசைஸ் பண்ணணும். புத்தி எப்படி போச்சு? இல்ல, மூளைக்குள்ள செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறங்கி கொடைஞ்சிட்டாங்களோ? கொடைஞ்சாலும் வந்து சொல்லக்கூடாதுமா. எப்படிமா இதை சொல்லுவீங்க? அப்போ ஒரு கட்சியோட தலைவர் இதை பேசுறாருன்னா அவங்க வளர்ப்புகள் எப்படி இருக்கும்? இப்போ வருவோம் விஷயத்துக்கு. நீ எதுக்காக இந்த டாபிக் ஆரம்பிச்சேன்னு சொல்லுப்பா. நீங்க கோவன் வீடியோ பார்த்தியா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தம்பி, நான் ஒன்று சொல்றேன். உன் வீட்டில் உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் உன்னை விட்டு அந்த புள்ள ஓடுச்சு. முதல்ல அதை புரிஞ்சிக்க. நீ பெண்களுக்கு பாதுகாப்பு பற்றி பேசாத. நீ உன்னுடைய அந்த பொண்ணு அதோட ஃப்ரெண்டியோட கல்யாணத்துக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்தில் போன. இதெல்லாம் பர்சனல் லைஃப் சொல்றேன், வேற வழியில் சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா அந்த பையன் இதை உருட்டு போயிருக்கான். உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்தில் போன. அந்த விமானத்தில் நீ இருந்த, இன்னொரு பொண்ணு இருந்துச்சு. அது யார் தெரியுமா? அதோட உட்பி. நான் சொல்றதுக்கு விரும்பல. அதை விட முக்கியமானது, துணைக்கு நீ கூட்டிட்டு போட ஒரு ஆளு, அவன் சங்கி. நீ சங்கீர் தான் தெரியும் தம்பி. கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமாரு. பார்த்தேன் சார்.
என்ன பேசியிருக்காரு? சொல்ல நான் எனக்கு கோவன் அவர்கள் வந்து அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வந்து பாடினார். ஊத்தி கொடுத்த உத்தமி, போயசிலே உல்லாசம், போயசிலே உல்லாசம், அதுக்கப்புறம் ஊத்தி கொடுத்த உத்தமி, அந்த மாதிரியான பாடல் வரிகள் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த சிலாகிச்சம்பா செல்வி ஜெயலலிதா அவர்கள் பற்றியே இப்படி பேசுகிறாரு கோவன். சிறையெல்லாம் அடிச்சாங்க, மறுநாள் காலையில் சிறையில் அடிச்சாங்க. அது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்போது பேசினார்கள். ஊடகங்கள் தலையங்கங்கள் எழுதின. இது வந்து என்ன மதுத்தோட தீமையை தான் அவர் பேசுகிறாரு, இது தப்புன்னு ஆனந்த விகடனில் அவரை எடுத்த இந்த நேர்காணல், ஒரு நாயோடு இருக்கும் படத்தோடு ஆனந்த விகடனில் வந்த நேர்காணல் இன்றும் ஆனந்த விகடனோட இணைய தளத்தில் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது கோவன் அவர்கள் வந்து திமுக ஆட்சிக்கு பிறகு இந்த ஆட்சியை சரியாக விமர்சனம் செய்யவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் நான் அந்த வீடியோ பார்க்கும்போது கோவன் அவர்கள் வந்து திமுக ஆட்சியை விமர்சனம் செய்கிறாரோ இல்லையோ அமைதியாக இருந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணியது. ஏன்னா எந்த அளவுக்கு மட்டமாக ஒரு மேலே ஒரு மரியாதை இருந்திருக்கும் நம்மளுக்கு. இப்படி வந்து திமுக விமர்சனம் இல்லையே கோவன் அவர்கள் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அதெல்லாம் வந்து அவராகவே கண்டிப்பாக அவராக சொந்த முயற்சியில் அப்படி செஞ்சிருக்க மாட்டார். அவரே அதை பாட்டிருக்க மாட்டார். யாரோ சொல்லி செஞ்சுருக்காங்க. யாரோ சொன்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்ப்பா உன் வாயில் வருமாப்பா? நான் இன்றைக்கி சொல்கிறேன்ப்பா, ஒரு ஷோவில் ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, இந்த மாதிரி ஆபாசமாக கேளுன்னு சொன்னால் நீ செய்வியா? செய்ய மாட்டேன் சார். நான் வந்து இந்த பர்சனல் மேட்டர் கேளுன்ட்டு நானே சொல்கிறேன்ப்பா, நம்ம இத்தனை வருஷமாக பழக்கம், நம்ம நீ செய்வியா? செய்ய மாட்டேன் சார். மறுப்பணி இல்லையா? சார் முடியாது சார், நான் செய்ய மாட்டேன் சார், எனக்கு வேலைக்கு சிக்கலானாலும் பரவாயில்ல சார், நான் செய்ய மாட்டேன் சார். நீ செய்வீங்க, இது உங்களோட அடிப்படை குணம். அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் அறிவாலய வாசலில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நீ இதை செஞ்சால் தான் உனக்கு பிச்சை போடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பிச்சையை பெறுவதற்காக எந்த எல்லைக்கும் நீ செல்வாய் தானே. இது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது திமுகவோட டிஎன்ஏல இருக்கின்றதை மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன். என்ன நம்ம மீடியாவை என்ன பிடிக்கல, பொய் கேஸ் போட்டிங்க, கஞ்சா கேஸ் போட்டிங்க, ஜெயிலில் அடிச்சு கையை உடைக்கிறீங்க, உடஞ்ச கையை பொம்பளை கான்ஸ்டபிளை வச்சு திருப்பி அடிக்கிறீங்க, தமிழ்நாடு பூரா சுற்றி அடிக்கிறீங்க, ரைட்டா? மாலதி என்ன பண்ணாங்க? மாலதியின் புகைப்படங்கள் எதற்கு வெளியே வர வேண்டும் சொல்லுங்கள்? மாலதி இதில் என்ன பாவம் செய்தார்? அவங்க புகைப்படம் எதுக்கு, தனிப்பட்ட புகைப்படம் எதுக்கு வெளியில் வரும்? ஞாபகம் இருக்கா? நீங்கள் வெளியில் தானே இருந்தீங்க அன்றைக்கி. மாலதி மீது என்னென்ன அவதூறுகள் வந்தது நினைவு இருக்குதா? என்னென்ன தனிப்பட்ட தாக்குதல் வந்தது நினைவு இருக்கா? வெளியில் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு எனக்கு இதய நோய் ஏற்பட்டு மருத்துவமனையில் நான் சிகிச்சை எடுத்தது நினைவு இருக்கும். எய்ட்ஸ்னு பரப்புனாங்களா? அப்போ இவங்க புத்தி தெரியுதா? அன்று பொது சமூகம் அமைதி காத்தது. ஒரு சிலர் வெளிப்படையாக கண்டிச்சாங்க இல்லையா, தப்பு இதுன்ட்டு. பெரும்பாலானோர் அமைதியாக இருந்தனர். கரெக்டுங்களாம்மா? பெரும்பாலானோர் கண்டும் காணாமல் கடந்து சென்றனர் இல்லையா? சங்கருக்கு தான் நடக்குது. அன்று இவர்கள் கண்டித்திருந்தால் இன்று கோவன் விஜய் பற்றி தனிப்பட்ட முறையில் பேச துணிந்திருப்பாரா? நீங்கள் இது ஒட்டுமொத்த டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டமாக பார்க்கணும். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் கோவனுக்கும் வேறுபாடு அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு? இப்போ அதுதான் சார் ரெண்டு பேருமே கேட்க வந்தோம் ஒரே குரலில். அவர் கம்யூனிஸ்ட்னு சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க திமுகவோட டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. திரு கோவன் அவர்கள்லாம் கம்யூனிஸ்ட்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க மாலதி. சவுப் சட்டை போட்டவங்களாம் கம்யூனிஸ்ட் இல்லை, முடி நரைச்சவங்களாம் மூத்த பத்திரிகையாளர் இல்லை, புரியுதா? கோவனெல்லாம் கம்யூனிஸ்ட்னு சொல்லாதீங்க, தயவு செய்து நீங்கள் சொல்லாதீர்கள். இவர் சொன்ன மாதிரி சார் அந்த டாஸ்மாக் விவகாரத்துலலாம் அவங்க மக்கள் அதிகாரம் வந்து எந்த அளவுக்கு எதிராக நின்னாங்க அந்த டைம்லலாம் அவங்க பாடின பாடல்கள் பொதுவாக கலை மூலமாக தான் அரசியலாக்க முடியும். மக்களை சென்று சேரலாம் இலக்கியம் மூலமாக. அவங்க மேல அப்படி ஒரு மரியாதை இருந்தது. இப்படி ஒரு தரம் தாழ்ந்து போற கோவனை நான் பாப்பேன்றதே ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு சார், கவலையா இருக்கு சார். இல்ல மாலதி, இவர்களின் உண்மையான குணம் இதுதான். நீங்கள் அவங்ககிட்ட போய் என்னையா அப்படி பேசுறேன்னு கேட்டால் மதவாதத்தை எதுக்கணும், உருட்டு வாங்கியே பாருங்க. ஒரு உருட்டு நீங்க சொல்றது கரெக்ட். இப்படிதான் மதவாதத்தை எதுக்கணுமா? நீங்க வந்து வெறும் இப்ப ஆபாச தாக்குதல் அந்த வீடியோ போடுறோமாங்க சார்? நம்ம போடணுமா தெரிஞ்சுக்கணுமா? இந்த பாருங்க, இப்படி ஒளிஞ்சு போறதுனால தான் இவங்களோட அசல் முகம் மக்களுக்கு தெரியாம இருக்கு. இன்னும் கோவன் நல்லவன்லாம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போடு பார்த்த வீடியோவை, என்ன பேசினார்ன்றது மக்களுக்கு தெரியணும் சொல்லிட்டேன் நான். அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? அந்த வீடியோ பாத்தீங்களா? நான் வந்து தனிப்பட்ட முறையில பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றாரு. பார்க்க முடியல சார். அவர் சொல்றாரு, அவருக்கு தெரியுது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம பேசக்கூடாது. பேசுவாங்கம்மா, பேசக்கூடாது என்றாலும் நான் சொல்றேன். நீ எது இதற்கென்றே சேனல்களை வச்சிருக்காங்களா? ஆமா, உங்களுக்கு நம்ம கைது செய்யப்பட்டப்போ உங்களோட தனிப்பட்ட புகைப்படங்களை வெளியிடுவதற்கென்றே சில சேனல், யூடியூப் சேனல் இருந்துச்சு பார்த்தீங்களா? இதற்கென்று ஒரு மக்கள் கலை இலக்கிய கழகம்னு ஒரு அமைப்பை பயன்படுத்துறாங்கன்னா எவ்வளவு செய்திருப்பார்கள். இன்னொன்று, இதே நேரத்தில் ஒரு நிமிடம் ஆலதி, இதே நேரத்தில் எல்லாரும் அப்போ ஒன்னாதானமா இருந்தாங்க. அப்போது
நன்றாக நான் சொல்லும் விஷயத்தை கூர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ எல்லாரும் ஒன்றாங்க இருந்தாங்களா? அதிமுக ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு போராட்டங்களை திமுக தூண்டிவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி பலமுறை சொல்லியிருக்கிறாரா? யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கல. இப்போ சொல்லுங்கள், ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு பின்னாடி யார் இருந்தது? மாகாய்க்கு இருந்துச்சா? மாகாய்க்காவுக்கு பணம் கொடுத்து தூண்டி விட்டது யாருன்றது இப்போது புரிகிறதா? அந்த போராட்டத்தில் நியாயம் இருந்தது என்பதை நான் இப்போது மறுக்கவில்லை. ஆனால் அது உள்ள பூந்து அந்த போராட்டத்தை வன்முறையாக மாற்றியது மாகாய்க்க. இன்றைக்கும் உளவுத்துறையில் கியூ பிரான்ச்சில் குறிப்பாக அந்த போராட்டம் வன்முறையாக மாறியதற்கான தரவுகள், ஆதாரங்கள், ஆவணங்கள் இருக்கின்றன. இவங்களோட வேலையே என்னென்னா போய் போராட்டத்தை தூண்டி விட்டு ஜனங்களை அடி வாங்கி சாக விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த போராட்டத்தின் பின்னணியில் மாகாய்க்க இருந்தது, வன்முறையை தூண்டிவிட்டது. 100வது நாள் போராட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மூலைகளிலிருந்து மாகாய்க்க அமைப்பை சேர்ந்தவர்கள் தூத்துக்குடியில் களமிறங்குகிறார்கள். அவங்களுக்கு சொன்னப்போ 13 பேர் சுட்டு கொன்னதை நியாயப்படுத்தலாம் பாருன்னு சொன்னாங்க. ஃபயரிங் எந்த ஸ்டேஜில் நடந்துச்சு? தூத்துக்குடி கலெக்டரேட் உள்ள நுழைஞ்சு எரிக்க ஆரம்பிச்சின வாகனங்கள் எரிக்கப்பட்ட பிறகு தான் ஃபயரிங் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? மக்கள் வந்துட்டாங்க, மக்கள் திரள் வருது, வாகனம் வஜ்ரா வாகனம் பின்னாடி போச்சு. ஞாபகம் இருக்கா அந்த வீடியோ? அப்படியே பின்னாடி போய் ஸ்ட்ரென்த் இல்லை, அரசு தவறாக கையாண்டுச்சுன்னா அரசுக்கு சரியாக இந்த மாதிரி கூட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணல. எத்தனை ஒரு நாளைக்கு இன்றைக்கி இந்த அசம்பிளியில் பேசும்போது முந்தா நாள் நேற்று நம்ம நிகழ்ச்சியில் குறிப்பிட மறந்துட்டேன் நான். திரு பழனிசாமி சொல்கிறார், ஒரு நாளைக்கு அத்தனை போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம், நீ எந்த போராட்டத்துக்குமே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிற என்று சொன்னார். எங்கள் ஆட்சியில் அத்தனை போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்தோம். 8 வழிச்சாலைக்கு எதிராக நானும் எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அந்த போராட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தாங்களா அதிமுக அரசில்? நீ இன்றைக்கி போராட்டத்துக்கு அனுமதியே கொடுக்கல. அந்த அத்தனை போராட்டங்களையும் பின்னின்று தூண்டி விட்டது திமுக பணம் கொடுக்காம கோவன் இப்படி பேசுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. கோவன் இப்படி தனிப்பட்ட முறையில் விஜய் பூந்து போராடுறதுக்கு என்ன ரீசன் இருக்க முடியும்? மார்க் சொல்லியிருக்காரா? ஏங்கல் சொல்லியிருக்காரா? ட்ராட்ஸ்கி சொல்லியிருக்காரா? லெனின் சொல்லியிருக்காரா இப்படி பேச சொல்லி? எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் வந்து கட்சிக்காரர் சார், அவர் பேசட்டும் சார், நீங்கள் ஏன் சார் பேசுகிறீங்க? இது ரொம்ப உண்மையாகவே ஷாக்கிங்காக இருக்குது. இதில் ஷாக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. இவர்கள் இந்த ஒரு கல்யாண மண்டபத்துக்கு நீங்கள் எப்பவும் போனீங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியை சுற்றி நாய்கள் அமர்ந்திருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் கல்யாணம் நடக்கும் மண்டபங்களுக்கு பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் சொல்ல வேண்டும். இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். நீங்கள் சொன்னது போல் கட்சிக்காரன் பேசலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி பேசினார்னா நான் வியப்படவே மாட்டேன், அதை விடப்பான்ட்டு போயிடுவேன். நீங்கள் மார்க்சியம் பேசுகிறீங்க, இடதுசாரி தீவிரவாதம் பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிறுவனம்னு பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்கு கூலி கொடுக்குறவங்க சொல்லிட்டான்றதுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவரோட தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி பேசுகிற உங்களுக்கும் திருமண மண்டபத்தின் வாசலில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் எச்சிலைக்கு சண்டை போடும் நாய்களுக்கும் என்ன வேறுபாடு? நான் கவனமாக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் மாலதி. இந்த பாருங்க, அவர் திரு விஜய் மேலே நானும் இப்போ 10 விமர்சனம் வைக்கிறேன், நான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை, எனக்குமே விமர்சனம் இருக்குது சார். இப்போ சார் அதிர்ச்சி ஆகிறாங்க மாலதி. இதுக்கு வேற என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன வேணாலும் விஜய் விமர்சனம் பண்ணுங்கம்மா. உனக்கு அரசியல் தெரியுமா? நீ சினிமா நடிகன், உனக்கு ஒன்றுமே தெரியாது, மக்கள் கஷ்டம் தெரியாது, நீ உங்கள் அப்பா டைரக்ஷனில் சினிமாவுக்கு வந்தவன், பண்ணுங்க. இது என்ன வார்த்தை? அது கூசாமல் அதை என்னென்ன வார்த்தையெல்லாம் அவர் அதில் பயன்படுத்துறாரு பார்த்தீங்களா? அவர்களை வேறு எப்படி வர்ணிப்பது? அதான் சார். இப்போ சார் விஜயை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்கன்ற பேரில் அதில் 2 பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதை ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தால் நீங்கள் யோசிக்க வேண்டுமா இல்லையா? அதில் ஒருவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2 பெண்களுக்கும் குடும்பங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க பாதிக்கப்படுவாங்களா மாட்டாங்களா? உங்களுக்கு அந்த கவலை இல்லை. அதனால தான் நான் வந்து அந்த நாயோடு இதை ஒப்பிடுகிறேன். அதுக்கு நமக்கு இருக்கிறதுல நல்ல இலையாக கிடைக்கணும், அவ்வளோதான். விஜய் விழுந்து பிராண்டு அதில் பாதிக்கப்படுறவங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. விஜய் கடிச்சு கொதறணும், இது ஒன்று தான் நோக்கம். ஆனால் விஜய் அவர்கள் இது வரைக்கும் வந்திருக்காரு, இந்த மாதிரிலாம் தொடர்ந்து வந்து அவர் மேலே விமர்சனம் வருது. எந்த இடத்துலையும் வந்து விஜய் அவர்களோ இல்லை அந்த கட்சியில் இருக்கும் நிர்வாகிகளோ எங்கள் தலைவரை ஏன் அப்படி விமர்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தரம் தாழ்ந்து திமுகவையோ திமுக தலைவர்கள் பற்றியோ விமர்சனம் செஞ்சதே இல்லை. அதை மெயின்டைன் பண்ணுறாரு விஜய் அவர்கள். அந்த வகையில் வந்து விஜய் அவர்கள் பாராட்ட தகுந்தவர். இன்னொன்று, அவங்க வந்து விஜய் கட்சி மற்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் திரு விஜய் அவர்கள் கண்ணியம் காக்கிறார்கள். இதனாலெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் தனியாக மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று. எக்ஸாம்பிள் நேராகவே சொல்கிறேன்னே, தியாகம் இருக்கார்ல, தொடக்க காலகட்டத்தில் நான் அவர் கூட சேர்ந்து பயணித்திருக்கேன். அப்படி போகும்போது தமிழ் தேசிய விடுதலை இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வச்சுருக்கார். ஸோ பயணிப்பான், நிறைய விஷயங்கள் அவர் கூட இருந்தால் தெரிஞ்சுக்கும் போது அவர் வந்து இது வரைக்கும் வந்து இப்போ இருக்கிற இயக்கத்தில் அவரும் திமுகவோ அதிமுக பக்கமாக போகலாம்.
இது வரைக்கும் அவர் போகவே இல்லை. அவர் போனால் சம்பாதிக்கலாம். கம்யூனிஸ்ட் சொன்னீங்களே, இவர் தான் கம்யூனிஸ்ட். அவர் நினச்சிருந்தா போயிருக்கலாம். அவர் இப்போ வந்து பொருளாதார ரீதியாக மிக ரொம்ப நெருக்கடியில் இருக்காரு. அவர் நினச்சிருந்தா திமுக போயிட்டு ஸ்டாலினை பற்றி புகழ்ந்து அங்கே கட்சியில் இருக்காங்களா தெரியுதா இவங்க யாருன்னு? கி வீரமணி மாதிரியோ சுப வீரபாண்டியன் மாதிரியோ அந்த மாதிரி நிறைய பேர் மாதிரியோ தியாகு அவர்களும் இருக்கலாம். இவர் தான் மார்க்சியவாதி. அப்படி இருக்கும்போது அவர் வந்து சில நிர்வாகிகளை வந்து வெளியூர் வந்து கூப்பிட்டு வருவார். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துடுவாங்க, ஒரு ஆஃபீஸில் வந்து தங்கிடுவாங்க. அவங்க வந்து இப்போ ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கேயே தோடன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவங்களே செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் அப்போ யோசித்தேன், ஏன் கம்யூனிஸ்டுகள் இப்படி இருக்கிறாங்க? ஏன் வந்து இவங்க மற்ற திமுக மாதிரி இல்லை, மற்ற கட்சிகள் மாதிரி ஏன் வந்து கார் வச்சு இல்லை, ஏன் வந்து ட்ரெயினில் வராங்க, பஸ்ஸில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கம்யூனிஸ்ட்னா என்ன, கம்யூனிஸ்ட்னா எப்படி இருப்பாங்க ஒரிஜினல் கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தியாகு அவர்களிடமிருந்து. இவர்கள் எல்லாம் அந்த பாருங்க மாலதி, நீங்கள் ரொம்ப இவங்களெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீர்கள். இவர்கள் எல்லாம் அறிவாலயத்தின் வேட்டை நாய்கள், அவ்வளோதான். இவர்களை பற்றி இதற்கு மேல் பேசுவதற்கோ விமர்சிப்பதற்கோ ஒன்றுமே இல்லை. இப்போது மக்கள் அதிகாரம் அமைப்பே திமுகவின் பணத்தால் உருவான ஒரு அமைப்பு என்பது தெரிகிறதா? நான் இப்போ வந்து உளவுத்துறை அதிகாரிகளோட தொடர்பில் இருந்தப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, திமுக ஃபண்டு பண்ணுது, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் திமுக ஃபண்டிங் இருக்குது, 8 வழிச்சாலை போராட்டத்தில் திமுக ஃபண்டிங் இருக்குது அப்படின்ட்டு. நானும் அப்போது சந்தேகத்தோடு சரி உளவுத்துறை இவங்க போலீஸு அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நான் சில தரவுகளை எல்லாம் பார்த்தேன், கேட்டேன். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இவர்கள் வந்த அந்த தரவுகள்லாம் பார்த்தேன், கேட்டேன். இன்றைக்கி வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா? அதான் சார், நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நியாயம் இருந்துச்சுன்னு. அப்போ இன்னைக்கு நடக்கிற நிறைய நியாயமான விஷயங்களுக்கு அவங்க போராடி இருக்காங்க. மது மூடிட்டாங்களாமா கள்ளக்குறிச்சி, ரொம்ப அருமையான உதாரணமா. இது கூட மதுவே தீமை, மது கடைகளையே நீங்கள் டாஸ்மாக் மது கடைகளை மூடணும்னு சொன்னீங்க. 66 பேர் பெரும்பாலானோர் தலித்து செத்துருக்கானே, கோவன் வாயை திறந்தாரா? அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் வாயை திறந்தார்களா? பேச வேண்டாம், அடுத்தது போங்க. சரிங்க சார். திமுக அமைச்சர்கள் வந்து 2 பேர் ராஜினாமா பண்ணாங்க. சில வழக்குகள் வந்து விடுவித்த அமைச்சர்லாம் தடை கொடுத்துட்டாங்க, உயர்நீதிமன்றம் கொடுத்துருச்சு. அந்த வழக்கெல்லாம் மீண்டும் விசாரிக்கப்பட்டு 6 மாதத்துக்குள்ளே வந்து எல்லாம் முடிவடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது கே.என். நேரு அவர்கள் வீட்டில், அவங்க தம்பி வீட்டில், டிவிஹெச் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அந்த நிறுவனத்தில் வந்து ரெய்டு நடந்தது. அண்டு அவரோட சகோதரர் விசாரிக்கப்பட்டார், ரவிச்சந்திரன் அவர்கள். அதன் பிறகு அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அதை பற்றிய செய்தியும் இல்லை. என்ன காரணம், ஏன் வரல? சொல்கிறேன். சரியாக அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து அதிமுகவோடு கூட்டணி என்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கொண்டிருந்த அந்த சமயத்தில் அமலாக்கத்துறை பத்திரிகை செய்தியை வெளியிடுகிறது. அந்த பத்திரிகை செய்தியில்தான் நாங்கள் கே.என். நேரு மற்றும் டிவி ட்ரூ வேல்யூ ஹோம் மற்றும் திரு ரவிச்சந்திரன் ஆகியோரது அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் நடத்திய சோதனைகளில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணது, டிரான்ஸ்ஃபருக்கு துட்டு வாங்கினது, டெண்டருக்கு விடுவதற்கு முன்பாகவே முன்பணமாக வாங்கியது, இது போன்ற பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன என்று ஒரு மிஸ்டர் ரவிச்சந்திரனை சம்மன் பண்ணாங்க. விரைவில் கைதுகள் எல்லாம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இனி கே.என். நேரு வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. ஏன் சார்? பாஜக சொல்கிறேன். பாஜக போகிறாரா? பாஜகலாம் போடல. பணம் எதுவரை பாயும்? பாஜக வரைக்கும் பாயும். பாஜக வரைக்கும், பாதாளம் வரை பாயும், பாஜக வரைக்கும் பாயும். பாஜக பெயரை சொல்லி செயல்படும் இடைத்தரகர்கள் வாயிலாகவும் பாயும். இப்போது தான் நாம் கம்யூனிஸ்டுகளை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசி அவர்களை எப்படிப்பட்டவர்கள், ஆனால் இப்படியும் இருக்கிறார்களே என்று பேசினோம். இதே போல் எனக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர்ந்த பல்வேறு நண்பர்கள் உண்டு. அவர்களும் என் மீது பிரியமாக இருப்பார்கள். நான் எதிர் துருவத்தில் இருக்கிறேன்றது தெரிந்தாலும் இல்லை ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல குணம் என்னென்னா, அருந்து பேச மாட்டாங்க. அவங்க என்னதான் வந்து நாங்கள் இந்து சாம்ராஜ்யம் கட்டணும் இந்தியாவில் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கிட்டையும் வந்து சிரிச்ச முகத்தோடு பேசுவாங்க, இன்முகத்தோடு பேசுவாங்க. அது ஆக்சுவலாக நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்படி இந்த மாதிரியான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட பார்த்து வேந்துக்கிறேன். இந்த ஆண்டு 100 ஆண்டுகளை கடக்கிறது, 100 ஆண்டுகளை தொடுகிறது, 100ஆண்டு விழா கொண்டாடப் போகிறார்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கி. இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பிலும் வந்து ரொம்ப ஒரு சைக்கிளில் போய் சங்கத்தை வளர்த்தவங்க எல்லாம் இன்னும் இருக்காங்க, வயதானவர்கள். தென் பாரதத்திற்கு பொறுப்பாளராக சேத்திரிய பிரச்சாரக் என்று சொல்கிறார்கள். தென் பாரதத்திற்கு பொறுப்பாளர்களாக இருப்பவர்களை சேத்திரிய பிரச்சாரக் என்று சொல்கிறார்கள். அந்த சேத்திரிய பிரச்சாரக்கு கீழ் கேரளா, புதுவை மற்றும் தமிழ்நாடு, இது 3ம் வரும்.
கடந்த 4-5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் சேத்திரிய பிரச்சாரக்காக இருப்பவரின் பெயர் வந்து திரு செந்தில். ஆர்எஸ்எஸ்ல தான் இப்படி அழைப்பார்கள் என்று தெரியும்ல, செந்தில்னு சொல்ல மாட்டாங்க, செந்தில்ஜி. செந்தில்ஜி என்றால் எல்லோருக்கும் தெரியும். இந்த செந்தில்ஜி அவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர், சேலம் மாவட்டத்தை சொந்த ஊராக கொண்டவர். திரு அமித்ஷா அவர்கள் வேகமாக திரு பழனிசாமி அவர்களோடு கூட்டணி அமைத்ததற்கு முக்கிய காரணம் இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பது அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆப்வியஸ். அன்னைக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்னது, தமிழகத்தில் 2026 தேர்தல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு மற்றும் திமுகவின் ஊழலை பற்றி தான் இந்த தேர்தல் அமையப்போகிறது. அதை திசை திருப்புவதற்காக தான் திமுக டீலிமிட்டேஷனு, மொழி கொள்கை, நீட்டுன்ட்டு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ரியல் இஷ்யூஸ்லேருந்து இவங்க டைவெர்ட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திரு கே.என். நேரு அவர்கள் தொடர்பான இடங்களில் சோதனைகள் நடைபெற்றன, ஆவணங்களும் சிக்கியிருக்கின்றன. அண்ட் அதே போல் அமலாக்கத்துறை பல இடங்களில் வழக்குகளை எல்லாம் பதிவு செய்கிறது. தமிழகத்திலும் பலர் இந்த வழக்குகளில் சிக்கியிருக்கிறார்கள் என்பது தெரியும். இந்த செந்தில்ஜி தென் மண்டல சேத்திர பிரச்சாரக்கு, தென் பாரதத்தின் சேத்திர பிரச்சாரக்காக இருக்கக்கூடிய திரு செந்தில்ஜி அவர்கள், இவங்க ஆர்எஸ்எஸில் சேத்திர பிரச்சாரக்கு, அதுவும் சதர்ன் ரீஜியன் இன்சார்ஜ் அப்படின்னா வெரி பவர்ஃபுல், பிகாஸ் ஆர்எஸ்எஸில் இருக்கிறவர்ன்றதுனால. இந்த செந்தில்ஜி அவர்கள் யாரெல்லாம் அமலாக்கத்துறை ஜிஎஸ்டி வழக்கில் சிக்கியிருக்காங்களா இவங்ககிட்டெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி துட்டம் வாங்குறது. இடி அதிகாரிகளும் இவரோட தொடர்பில் இருக்கிறார்கள். இப்போ ஒரு லியோ இடி ஆஃபீஸர், இடியில் ஒரு ஜாயின்ட் டைரக்டர்னு வச்சுக்கோங்க. ஆர்எஸ்எஸ் ஆள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா இவர் செய்ய மாட்டேன்னு சொன்னா இவர் இந்த போஸ்ட்டில் இருப்பாரா? இருக்க மாட்டார். ஸோ திரு செந்தில்ஜி அவர்களுக்கு வேலையே இது போல் எவன்லாம் இங்கே கேஸில் மாட்டுறானோ அவங்கக்கிட்டெல்லாம் போய் ஒரு அமௌண்ட்டை கொடுங்க. சரி, ஆர்எஸ்எஸ்ஸில் முழு நேர ஊழியர்களாக இருப்பவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை போலவே அவங்களுக்கு குடும்பம் குட்டிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க சைக்கிளில் போவாங்க, எளிமையாக இருப்பார்கள் என்றுதானே பொருள். அப்போ இவர் இந்த பணத்தை எங்கே முதலீடு செய்வார்? செந்தில்ஜியின் சகோதரர் கோயம்புத்தூரில் ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடை வைத்திருக்கிறார். செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவரை சென்று திரு கே.என். நேரு அவர்கள், தெலுங்கு பேசுபவர்கள், திரு கே.என். நேரு அவர்கள் இவர்களை அணுகி அமலாக்கத்துறை விசாரணையை தொடர்ந்து வேகமாக நடைபெறாமல் நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் திமுகவில் சில அமைச்சர்கள் எல்லாம், பல அமைச்சர்கள் இந்த அமலாக்கத்துறையை கண்டு அஞ்சி கொண்டிருந்தாலும் நம் மீது எந்த விசாரணையும் வராது என்று தைரியமாக இருக்கக்கூடிய அமைச்சர்களில் 2 பேர் சேகர்பாபு மற்றும் ஏவவேலு. 2 பேரையும் தொடர்பு படுத்துவது எது? அவருக்கு அறநிலையத்துறை, இவருக்கு வந்து மொழி. ஓ, வாட் மேன்? இல்லை மொழி. அவங்க தாய்மொழி வந்து தெலுங்கு. சேகர்பாபுக்கு தெலுங்கு. இவர் நம்ம செந்தில்ஜிக்கு தெலுங்கு. தைரியமாக இருக்கலாம். ஈஸியாக இதில் மாட்டக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேலு. எப்படி டாஸ்மாகில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு இடி உள்ளே வந்துச்சோ, அதே போல் ஹைவேஸில் பதிவு செஞ்ச எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டு ஈஸியாக ஏவவேலுவை அணுக முடியும். இதே போல் சிஎம்டிஏவில் பதிவு செய்த எஃப்ஐஆர் எடுத்துக்கொண்டு, ஹெச்ஆர்என்சியில் பதிவு செய்த எஃப்ஐஆர் எடுத்துக்கொண்டு சேகர்பாபுவை அணுக முடியும். இவங்க 2 பேருமே என் மீது எதுவுமே நடவடிக்கை வராது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக ஆர்எஸ்எஸோட பிரதிநிதிகளோட கூட்டம் எல்லாம் நடந்து புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். திரு செந்தில்ஜி அவர்களை நடந்த இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் அகில இந்திய பொறுப்பாளராக நியமித்து விடுகிறார்கள். செந்தில் தென் பாரத சேத்திர பிரச்சாரக்காக கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த ஹரிகிருஷ்ணகுமார் என்பவரை நியமிக்கிறார்கள். இந்த ஹரிகிருஷ்ணகுமார் என்பவர் ஒரு ஒரிஜினல் ஆர்எஸ்எஸ்காரர். அவருக்கு ஆர்எஸ்எஸ் பொறுப்புனா என்ன வேலையோ அதை போய் செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் வேலை. ஸோ ஹரிகிருஷ்ணகுமார் இன்னும் திருச்சூரிலேயே இருக்கிறார், தமிழகம் வருவதில்லை. அவருக்கு இதெல்லாம் தெரியாது. புதிய பொறுப்பாளர் தென் பாரத சேத்திர பிரச்சாரக் திரு ஹரிகிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழகம் வராத காரணத்தால் இன்னமும் நான் தான் பொறுப்பாளர் என்பது போல செந்தில்ஜி அவர்கள் கடந்த வாரம் கூட ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது தெரியுமா? என்ன விவாதிக்கப்பட்டது சார்? ஜனம் டிவி நடத்துறதுக்கு மாதம் 5 கோடி ரூபாய் செலவாகுது. யார் மேலெல்லாம் ஜிஎஸ்டி கேஸ் இருக்கோ அவங்களெல்லாம் மாதம் 5 கோடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 5 கோடி கலெக்ட் பண்ணி எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுங்கள். தொலைக்காட்சி சேனலில் எவ்வளோ நட்டத்தில் ஓடுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாம் மீடியாவில் இருக்கீங்க தானே, சேட்டலைட் சேனல்லாம் நடத்த முடியல, எவ்வளோ சம்பளம்ன்றது தெரியும். இவ்வளோ எல்லா சேனலும் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் சேனல் நடத்துகிறதே கஷ்டன்ற சமயத்தில் தான் ஜனம் டிவி ஆரம்பிக்கப்படுது. கரெக்டா? எல்லாரும் கடையை சாத்துற சமயத்தில் புது கடை திறக்கிறாங்க.
நானும் யோசித்தேன் யார் உட்கார்ந்து பேசுகிறார். இதில் மெயினாக இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் செய்தி சொல்ல விரும்புவது திரு அமித்ஷா அவர்களுக்கு. அமித்ஷாவுக்கு பொலிட்டிக்கல் அஜெண்டா. அமித்ஷாவும் ஒன்றும் ஊழலை ஒழித்து நாட்டை தூய்மையாக்க வேண்டும்ன்றதெல்லாம் கிடையாது. அப்புறம் டாமி எதுக்கு இருக்கு? இப்போ சார் இப்போ செந்தில் இந்த மாதிரி பண்ணுறாரு. இப்போ வந்து இடி அதிகாரிகளுக்கு யாரோ ஒரு கொடுத்துருப்பாங்க, ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எஸ், டிஎம்கேவை டார்கெட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க நேராக வந்து நேரு வீட்டுக்கு வராங்க. வந்து இல்லை டிவிஹெச் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸுக்கு வராங்க, ரைட் பண்ணுறாங்க. எவிடன்ஸ் ஏராளமான எவிடன்ஸ் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதில் ஃபர்தராக வந்து மூவ்மெண்ட் இல்லைன்னா டாஸ்க் கொடுத்தாங்களா அவங்க கேட்க மாட்டாங்களா ஐடியா பார்த்து? ஆமாம். திரு அமித்ஷா அவர்களோட நிலைமையிலிருந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது? 29 மாநிலம். 29 மாநிலங்களுக்கான உள்துறை அமைச்சர் அவர். ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் இருக்குது, நாட்டோட பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது, இந்தியாவின் எல்லைகள் குறித்த பிரச்சனை எவ்வளோ இருக்குது. இப்போது கடந்த 10 நாட்களாக பாகல்காம் தீவிரவாத சம்பவத்தை பற்றி அமித்ஷா ஆராய்ச்சி நடத்துவாரா, நேரு மேலே இருக்க கேஸை பற்றி ஆராய்ச்சி நடத்துவாரா? இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இவர் திரு ராஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் வந்து இந்த ஒவ்வொரு ஜெனரல் எலெக்ஷன் 2014, 19 அண்ட் 24 முடிஞ்ச உடனே ஒவ்வொரு எலெக்ஷனை பற்றியும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் அமித்ஷா பற்றி எழுதியிருக்கிற சாப்டர் பாருங்கள். இந்த மனுஷன் தூங்க மாட்டார்ன்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு எழுதியிருப்பார். நைட்டு விடிய காலத்தில் 1 மணிக்கு நான் அவரை பார்த்துட்டு போனேன், காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட் ஏறி அடுத்த மீட்டிங் போயிட்டார் அவர் என்று சொல்லியிருப்பார். நீங்கள் கடந்த 2021 தேர்தல் நெகோசியேஷனே விடிய காத்தால 2 மணி வரைக்கும் லீலாவில் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஞாபகம் 3 மணி வரைக்கும் நெகோசியேஷன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறீங்க, ஒரு நேர்காணலையும் பேசியிருக்கீங்க. அது விடிய நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஆள் எல்லாத்தையும் பார்க்க முடியும்? இன்னொன்று, காஷ்மீரில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் ப்ரையாரிட்டியா, நேரு வீட்டில் இருக்கிற கேஸ் ப்ரையாரிட்டியா? நான் ஏன் இதை நிகழ்ச்சி வாயிலாக நான் சொல்கிறேன்னா, இப்போ ஐபி ரிப்போர்ட் பண்ணி இந்த அமித்ஷா நாலேஜுக்கு இதை கொண்டு போவாங்க. இல்லை, அதில் வந்து அமித்ஷா தான் டார்கெட் செய்யப்பட்டார். உள்துறை செயலாளர் சரியில்லை, ராஜினாமா பண்ணணும். ஆமாம், அது ஐபியோட. அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ஹோம் மினிஸ்டர் இது அவர் அதுதான் தட் கெட்ஸ் ப்ரையாரிட்டிப்பா. ஆமாம், இது அரசியல், இது அரசு, அது ஒரு டியூட்டி. இதைத்தான் செந்தில்ஜி போன்றோர் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். புரிகிறதா? இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான ஆளுன்றது தெரியும் எல்லாருக்கும். நீங்கள் ஜி ஆரம்பிச்சிட்டாங்க செந்தில்ஜின்னு. அப்படி சொன்னாதான் புரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை, ஹிஸ் நேம் இட் செல்ஃப் இஸ் செந்தில்ஜி. எல்லா இடத்துலையும் விஐபி சர்க்கிளில் எல்லா இடத்துலையும் தெரியும். இப்போ மேலே இடி கேஸ் வந்துச்சு, ஜெயிலுக்கு போகிற சூழல் இருந்துச்சுன்னா செந்தில்ஜியை போய் பார்த்தோன்னா முடிச்சு கொடுப்பார் வேலையை. இது அமித்ஷா நாலேஜுக்கு போச்சுன்னா அனுமதிக்கவே மாட்டார்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட அஜெண்டா பாலிடிக்ஸ். திமுக முடிச்சு என்ன சொன்னார்? என்டிஏ கவர்மெண்ட் அமைது 26 சொன்னாரா? என்டிஏ கவர்மெண்ட்டுங்க திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னார். இவ்வளோ தீர்மானமாக இருக்கக்கூடியவர் நீங்கள் இது இடியோட சர்ச் நடத்தி முடிச்ச பிறகு அவங்ககிட்டே துட்டு வாங்கிட்டு இருக்கிறத அமித்ஷா அனுமதிப்பாரா? ஆனால் இது எப்படி அவர் நாலேஜுக்கு போகும்? ஒரு நாள் எவ்வளோ தான் பார்ப்ப நீ? மணிப்பூர் ரிப்போர்ட்டை பார்க்கணும், காஷ்மீர் ரிப்போர்ட்டை பார்க்கணும், பங்களாதேஷ்லேருந்து இன்ஃபில்ட்ரேட் ரிப்போர்ட்டை பார்க்கணும். இன்றைக்கி இப்போது இந்த கடைசியாக பேசுவோம், உள்நாட்டு பாதுகாப்பு, பாகிஸ்தானியர்கள் எல்லாத்தையும் வெளியேற்றணுன்றது நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அதை பற்றி பேசுவோம் பின்னாடி. அதை அப்போ மானிட்டர் பண்ணணும். பாகிஸ்தான் யூடியூப் சேனல்ஸை பூரா பேன் பண்ணிட்டாங்க. ஆமாம், பாகிஸ்தான் அஃபிஷியல் எக்ஸ் ஹேண்டில்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக பிரைம் மினிஸ்டரோடு இந்த பாகல்காம் தாக்குதல் தொடர்பாக இன்னொன்று நாம் வந்து அந்த வாட்டர் ட்ரீட்டி, சிந்துல வந்து அந்த வாட்டர் ட்ரீட்டி பாகிஸ்தானோடு இருக்கக்கூடிய அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை நாம் ரத்து செஞ்சோம். அந்த தாக்குதலுக்கு பிறகு நான் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சிம்லா ஒப்பந்தம் ரத்து ஆனால் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் யாருக்கு வேணாலும் சொந்தம் என்று ஆகிறது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இந்தியன் சைடு இருக்கக்கூடிய காஷ்மீர், இது டிஸ்பியூட்டட் டெரிட்டரி ஆகுது. எப்போது வேண்டுமானாலும் படைகள் உள்ள நுழையலாம். இவர் இப்போ பிஎஸ்எஃப் எல்லாத்தையும் இவர் இது பார்க்கணும். இந்த நேரத்தில் நேரு கேஸ் இவருக்கு முக்கியமாக இருக்குமா? நல்லா கேட்டிங்க நீங்கள். ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்களே, கேட்க மாட்டாங்களான்ட்டு. அமித்ஷா இதெல்லாம் பேசி முடியறதுக்குள்ளே நீங்கள் வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டை தேத்திலாமா நேருக்கிட்ட இருந்து? டிஎம்கேல வந்து எப்படி பார்ப்பாங்க? இப்போ நேரு வீட்டில் வந்து ரைடு நடந்தது, யாருமே போகலையே, பாஜக கூட ஏதாவது இல்லையா? அவர் மட்டுமா டீலிங்கில் இருக்கிறாரு? அண்ணன் பாபு இல்லையா? வேலு இல்லையா? செந்தில்ஜியோடு வேலு அவ்வளவு நெருக்கம் தெரியுமா? இன்னும் இது சம்மந்தமாக இதே போல மற்ற அமைச்சர்கள் பற்றி நியூஸ் வரும். சேகர் பாபு அவர்கள் மேலே கூட வந்து குற்றச்சாட்டு நிறையா இருக்குது. ஆனால் சார் அவர் வேலு பற்றி ஒரு நியூஸ் வந்ததே இல்லை. அவர் வீட்டில் ரைடு, அவர் வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டது, இல்லை அவர் மேலே அந்த வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து தன்னை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை வச்சுருக்காரு. பாதுகாப்பு வளையத்தை வச்சுக்கிட்டாரு. பொன்முடி காலி பண்ணி இன்றைக்கி விழுப்புரத்தை கைப்பற்றிட்டாரா? செந்தில் பாலாஜி, ஒரு ஆலமரமாக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி வீழ்ந்து விட்டார். கோவையை கைப்பற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காருப்பா வேலு, தெரியுமா? அங்கே ஒரு வேக்யூம் இப்போ இருக்குல்ல சார்? இருக்குது. வேலுவுக்கு இப்படியே ஆக்கிரமித்து
திமுகவை தெலுங்கர்கள் கட்சியாக மாற்றிவிட்டால் வேலுவுக்கு எவ்வளவு வசதி, வேலு சேகர் பாபுகளுக்கு. அண்ணன் சீமான் அதை தான் சொல்லிருக்காரு. ஆ, அண்ணன் சீமான் சொல்றது யோசிச்சு அதான். பாருங்க, இங்க தமிழ் என்று பேசி கட்சி தொடங்குகிறீர்கள். இன்னைக்கு கட்சியில் பவர்ஃபுல்லாக இருக்கிறது பூரா தெலுங்கு பேசுகிறவங்க. கரெக்டாப்பா? கரெக்டு சார், கரெக்டு. நான் தெலுங்கு பேசும் மனிதர்களை நான் எதிரியாக பார்க்கவில்லை, நான் சீமானோட கருத்திலையும் உடன்படவில்லை. ஆனால் நீங்கள் அப்படி பேசுகிறீர்கள். தமிழுக்காக உயிரை கொடுப்போம். இப்போ கூட உதயநிதி சொன்னார் நினைக்கிறேன் சமீபத்தில், உயிரையும் கொடுப்போம். இளைஞர் மாநாட்டில் சொன்னார். இப்போ ரீசெண்டாக போய் வர சொன்னார். அப்போ கட்சியில் முக்கியமான பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கலாம் யார்? பேசித்தானே ஆகணும். சிறுபான்மை மொழி பேசும் மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் சார். அவங்க எத்தனை பர்சன்டேஜ்ல இருக்காங்க, எத்தனை பேருக்கு அங்கே பதவி கொடுக்கப்படுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நேரு யாரு? ரெட்டியாரு. ரெட்டியார் தெலுங்கு. தெலுங்கு. நேரு, அவர் ஏவா வேலு, ஒரு சேகர் பாபு அவர்கள், அப்புறம் சவுத்தில் வந்து ஒருத்தர் இருக்கார், எனக்கு சரியான பேர் கேகேஎஸ் சார். ஆமாம், கேகேஎஸ் சார். பாதி பேர் அதிமுக காரன், பாதி பேர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். இப்போது இதெல்லாம் நிகழ்ச்சி வாயிலாக நான் இதை செந்தில்ஜி அவர்களை பற்றி சொல்வதற்கான காரணம், திருச்சூரிலிருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சேத்திர பிரச்சாரக் திரு ஹரிகிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழகம் வந்து அவர் பொறுப்பை பார்க்க வேண்டும். அவர் இங்கே வராத காரணத்தால் தான் இன்னும் இவரே இந்த பதவியில் கண்டினியூ ஆகிட்டு இருக்க மாதிரி. இன்னொன்று, செந்தில்ஜி பேரை சொன்னால் திறக்காத கதவுகளே இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல் செந்தில்ஜி. அண்ணன் ரெட்டியார் போய் பேசி முடிச்சு அரெஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அமித்ஷா அவர்களின் உத்தரவு, எவிடன்ஸ் இருந்தால் அரெஸ்ட் பண்ணாதான் வழிக்கு வருவாங்க. அப்புறம் எப்படி சரத்பவார் கட்சி சிவசேனா கட்சி உடைச்சது? கொடுத்துட்டு அரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எப்படிப்பா ஒரு கட்சியை உடைப்பேன்? நேர்பாட்டுக்கு திருச்சி 3 டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டு இருப்பாரா? வேலுவை தூக்கி உள்ளே வச்சா திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஒரு 5-6 மாவட்டம் கைக்கு வருமா? ஒரு 40 தொகுதி கைக்கு வருமா? அதுதானே அரசியல் ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டியது. அப்புறம் டாமி எதுக்கு தான் இருக்குது? அதை தானே செய்யணும். ஆனால் நீங்கள் அந்த பக்கமே அமலாக்கத்துறை அதிகாரிகளை போக விடாமல் பார்த்து கொண்டால். இன்னொன்று, அமித்ஷாஜி சொன்னாருன்ட்டு தான் இவர் போய் பேசுவார் செந்தில்ஜி. இன்னொன்று சொல்லியிருக்க மாட்டார் அமித்ஷாஜி. அமித்ஷா கூப்பிட்டு சொல்லுவாரா? அவரே போய் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லுவாரா? அண்ணன் நேரு, எனது அருமை நண்பர் அண்ணன் நேரு எவ்வளவு ஏமாளி என்றால், திருச்சியில் வந்து என்னை வைத்து விசாரணை 4 நாட்கள் விசாரணை நடத்திவிட்டு, அந்த விசாரணை நடக்கும்போது இப்படி தான் உட்காந்து ஒரு டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வருண்குமார் பேசுகிறதெல்லாம் பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. பதிவு செஞ்சுட்டு சங்கர் எல்லார் பேரையும் சொல்லிட்டார் என்று செய்தியை வெளியே கசிய விட்டவுடன், இவர் திருச்சியில் இருக்கார்ல இவர் வருண்குமார், அடே நீங்கள் ஃப்ரெண்டுன்றது வந்து சங்கர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே நேருக்கு கதக்குன்னு இருக்காதா? நான் அனுப்புகிற ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு வருண்குமார்ட்ட ரிப்போர்ட்டை கேட்கல, நான் அனுப்புகிற ரிப்போர்ட்டில் உங்கள் பேரை சேர்க்காமல் இருக்கிறதுக்கு 2 கோடி வாங்கிட்டாரியா நேருக்கிட்ட. அண்ணன் நேரு அவ்வளோ ஏமாளி. பின்ன கக்கூஸ்லாம் கொள்ளையடிச்சா இப்படி தான் போகும் இந்த துட்டு. அருண் நேரு மூலமாக அருண் நேரு போய் 2 கோடி வருண்குமார்ட்ட நான் கஸ்டடி இருக்கும்போதே கொடுத்துருக்காரு. 4 நாள் கஸ்டடி எனக்கு. உங்களை வச்சு அருண் கூட சம்பாரிச்சுக்கிறார். உள்ளே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்ப்பா நான். வெளியில் வந்த பிறகு தான் தெரிஞ்சுது. சரி, அப்படி சொன்னாலும் என்ன பண்ணுறாங்க திமுக? அது அவருக்கு நினைக்கணும்ல. அப்போது தான் அமைச்சரவை மாற்றம் பற்றிய பேச்சு நடந்து கொண்டிருந்தது. ஞாபகம் இருக்கா? திருச்சியில் கஸ்டடியில் இருந்த சமயத்தில் அரௌண்டு ஜூன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்போ டிஎம்கே ஐடி விங்லேருந்து ஒரு நேருவும் சவுக்கு சங்கரும் பேசிய ஆடியோ அப்படின்னு ரைட்டு வந்துச்சா? அது சர்க்குலேட் 2 வாரத்துக்கு சர்க்குலேட் ஆச்சு. ஒரு கடத்தில் ஆஃப் ஆயிடுச்சு. பணம் அப்போ கைக்கு போயிடுச்சு. அருண் நேரு தான் கொண்டு போய் கொடுக்குறாரு. அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக வந்து அண்ணன் மூர்த்தி பக்கமும் வந்து போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணன் மூர்த்தி அவர்கள் தமிழர், அவர் இதிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லை. அண்ணன் மூர்த்தி அவர்களை வசமாக எப்போது பிடிக்கப் போகிறார்கள் என்பதற்காக அமலாக்கத்துறை காத்திருக்கிறது. ஆனால் மூர்த்தி அவர் பிடிபட வேண்டியவர் என்று தான் நானும் பார்க்கிறேன். மாலதி இப்போ நம்ம சேனலுக்கெல்லாம் வரல, சென்ட் தாமஸ் மவுண்ட்டு லேண்டு, யுவான் மேரி லேண்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஞாபகம் இருக்கா? நிறைய கேரக்டர், நல்ல ஸ்டோரி சார். அது அருமையான ஸ்டோரியா? ஆக்சுவலாக நான் பார்த்த ஸ்டோரியில் பெஸ்ட்டு, நிறைய த்ரில்லரு எல்லாமே இருந்துச்சு. புதுசாக ஒருத்தவங்க வருவாங்க ஃபாரின்லேருந்து, ரொம்ப நல்ல ஸ்டோரி அது. அந்த யுவான் மேரி வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர் திரு மார்க்கஸ் ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் இருந்தார். வந்துட்டார், வெளியில் வந்துட்டார். அவர் சிபிசிடிக்கு அந்த வழக்கு போயிடுச்சு. சிபிசிடி தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு. அந்த வழக்கில் திரு மார்க்கஸ் அவர்கள் அப்ரூவராக மாறுவதற்கு இன்றும் தயாராக இருக்கிறார். ஆனால் சிபிசிடி ஐஜி அன்பு
அவர் அப்ரூவராக எடுக்காமல் வழக்கை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் யுவான் மேரி வழக்கில் அந்த டாக்குமெண்ட் ஒன்று உள்ளே சொருகப்பட்டது இல்லையா, 1930 டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒன்று, 25 டாக்குமெண்ட்டும் 1920 கிஃப்டாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்டாக தான் ஏதோ சம் டாக்குமெண்ட்டு 1925 பதிவு செய்யப்பட்டதாக ஒரு ஆவணம் இப்போ சொருகுறாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நம்மகிட்ட கலர் ஜெராக்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சொருகுறாங்க. இது பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளோட உதவி இல்லாமல் அதை செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அது டிஜிட்டைஸ்டு, கம்ப்ளீட்லி டிஜிட்டைஸ்டு. அண்டு ஒரு ஆதரைசேஷன் இல்லாமல் நீங்கள் டிஜிட்டைஸ்டு ரெக்கார்டை சொருக முடியாது. நீங்கள் பண்டில் இருந்துட்டு சொருவீங்கன்னா கூட பரவாயில்ல, டிஜிட்டைஸ்டு ரெக்கார்டில் நீங்கள் அதை சொருக முடியாது. அப்படி சொருவி இருந்தால் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளோட ரோல் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இதுவரை அதில் சம்மந்தப்பட்ட பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளே அன்பு கைது செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இப்போது புதிதாக ஒரு பிரச்சனை பத்திரப்பதிவுத்துறையில் கிளம்பி இருக்கிறது. மாவட்ட பதிவாளர்களாக இருப்பவர்கள் பத்திரப்பதிவுத்துறை உதவி தலைவர்களாக, இங்கிலீஷ் சொன்னால் தான் எளிமையாக புரியும், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் டு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அங்கே டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, ஏஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஏஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பதவி உயர்வு போட வேண்டும். இவங்கெல்லாம் மூர்த்தியை பார்த்து துட்டு கொடுத்துட்டாங்க. பதவி உயர்வு போடுங்க என்று மூர்த்தி உத்தரவிடுகிறார். இந்த பதவி உயர்வை போட வேண்டியவர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் என்ற ஐஏஎஸ் அதிகாரி. அவர் தான் ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அவர் இந்த கோப்பில் நான் கையெழுத்திட மாட்டேன் என்கிறார். என்ன காரணம் என்றால், இந்த பத்திரப்பதிவுத்துறை துறையில் மாவட்ட பதிவாளரிலிருந்து ஏஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனாக பதவி உயர்வுக்கான அந்த பட்டியலில் முதல் 2 இடங்களில் இருப்பவர்கள் பேர் திரு கனகராஜ் மற்றும் திரு பாலசுப்ரமணியன். அரியலூர்கார் பாலசுப்ரமணியன். கரெக்டாக பிடிக்கிறப்பா, சூப்பரு. கனகராஜ் செங்கல்பட்டா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆடிட் தர்மபுரி. ஓகே. இந்த பாலசுப்ரமணியம் ஃபேமஸான பேர். அவர் தான் அவர் தான் கோஆர்டினேட்டர். மூர்த்திக்கு. அதுபோக திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் திருச்சியில் இருக்கிற 9 ஏக்கர் நிலத்தை வாலாஜால பதிவு செய்த புகழுக்கு சொந்தக்காரர் திரு பாலசுப்ரமணியம். அந்த மகுடஞ்சாவடியில் ஒரு பத்திரப்பதிவு அலுவலகம் போட்டு வசூல் பண்ணிட்டு இருக்காங்கனால இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது இந்த கனகராஜ் மற்றும் திரு பாலசுப்ரமணியம். மூர்த்தி இதை போடுங்கன்ட்டு கடுமையாக நெருக்கடி கொடுக்குறார். மூர்த்தியோட தொல்லை பிடிக்காம வணிக வரித்துறையின் செயலராக இருந்த திரு குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் லீவில் விட்டார். இப்போது காக்கர்லா உஷா என்ற ஐஏஎஸ் அதிகாரி பொறுப்பு அதிகாரியாக போட்டிருக்கிறார்கள். தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ்கிட்ட, ஏன்னா இவங்களுக்கு ப்ரொமோஷன் போட்டால் ஒரு போஸ்டிங்க்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. பாலசுப்ரமணியம் 1 கோடி கொடுப்பாரு, கனகராஜ் 1 கோடி கொடுப்பாரு. இவங்க 2 பேருக்கும் என்னென்னா, இங்கே ஏஏஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை சென்னையில் உட்காந்து வசூலை தொடரணுன்ட்டு இவங்களுக்கு ஆசை. பட் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் இவங்களுக்கு இவ்வளோ குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்குது. ஓகேங்களா, டிவிசி என்கொயரி இருக்குது, இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த இவர் திரு அன்பு ஐஜி வேணால் பாலசுப்ரமணியத்து மேலேயோ இதில் சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம். நாளைக்கு ஃப்யூச்சரில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கணும். எதுக்கு நீ ஏஐஜி ப்ரமோஷன் பதவி கொடுத்தோன்னு நம்ம மாட்டிக்குவோம். இப்போ தான் விசாகனை எப்போ தூக்குறதுன்னு ஈடி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம மாட்டோன்னு திரு தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் அவர்கள் கையெழுத்திட மறுக்கிறார். இதன் காரணமாக திரு தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் அவர்கள் மீது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் புகாரை இவர்களாக சேர்ந்து உருவாக்குகிறார். அதே துறையில் ஒரு பெண் அதிகாரி வேலை செய்கிறார். அந்த அதிகாரிக்கு ஜீப்பு கொடுத்துருக்காரு, இது கொடுத்துருக்காரு, சலுகை காட்டுகிறார், இப்படி அப்படின்னு பொய்யாக புகார்களை போட்டு பத்திரப்பதிவுத்துறை அலுவலக ஊழியர்கள் சங்கத்தோட லெட்டர் ஹெட்டில் போய் விஜிலன்ஸ் கமிஷனருக்கு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் காப்பி வந்திருக்கு, அனுப்புகிறேன், டிஸ்பிளே பண்ணிட்டுங்க. இந்த மாதிரி போய் கடிதம் கொடுன்னு தூண்டி விடுறது யாருன்னா மூர்த்தி. ஏன்னா மூர்த்திக்கு ப்ரொமோஷன் போட்டால் ஒரு தலைக்கு 2 கோடி, எப்படி ஒரு 20 கோடி தேர்த்து வரதில்லை. 10 கோடி ஒரு 5-6 பேருக்கு போட்டார்னா 10 கோடி தேர்வுன்னு வச்சுங்க, ரஃபாக சொல்கிறேன். தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் தடையாக இருக்கார்ல, அவர் கையெழுத்து போடாமல் மாற்ற முடியாது. சரி, உங்களுக்கு தோன்றும் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜுக்கு பதிலாக வேறு ஒரு கையெழுத்து போடும் ஒரு அதிகாரியாக அந்த இடத்துல போடலாம் அல்லவா? அப்படி கையெழுத்து போடும் இடத்தில் வேறு ஒரு அதிகாரியை, மூர்த்திக்கு வசதியான ஒரு அதிகாரியை போடலாம் என்றால் அங்கே யூசி என்ற மதில் சுவர் அதை தடுக்கிறது. ஐஏஎஸ் போஸ்டிங் அவரை மீறி போட முடியுமா? அவர்கிட்டே போய் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களாமா மூர்த்தி? யார் மூர்த்தி? ஏன்பா அவர் சிஎம்பா. அவர் நேற்று தான் ஒரு அதிகாரி சொன்னார், முதல்வர் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குமா இவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார் அவர் உதயச்சந்திரன். அவ்வளோதான் மரியாதை சிஎம்க்கு. அவர்கிட்ட போய் பேச முடியுமா? சிஎம்கிட்ட அண்ணன் மூர்த்தி போய் பேசுகிறாரு சிஎம்கிட்ட, அண்ணன் லியோ ஐஏஎஸ் எனக்கு கொஞ்சம் போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறாரு. சார் லியோ ஐஏஎஸ் அங்கே போடலாமா? சரியாக வராது, மோசமான ஆள், போட்டிங்கன்னா கவர்மெண்ட் கெட்ட போயிருந்தோம் சொன்னோன்னே அவ்வளோதான். அதுமாரி போட்டுருவீங்களா நீங்கள்? துரைமுருகனே அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியை வாங்க முடியல, மூர்த்தி போய் வாங்கிட்டு வர. உதயச்சந்திரனை மீறி எதுவும் நடக்காது. உதயச்சந்திரன் தான் இந்த அரசின் மூளையாக இருந்து செயல்படுபவர். அதனால்தான் பிஜேபி உதயச்சந்திரன் அடித்தா கவர்மெண்ட்டே ஆட்டம் கண்டுவிடும்
என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று பாலிமரில் ஒரு ஃபுட்டேஜ் போட்டாங்க. திரு முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவை முடிந்ததும் கொளத்தூருக்கு சென்றார். நீங்கள் பார்த்துருப்பீர்கள், அந்த வீடியோ வந்திருக்கும். குழந்தைக்கு அந்த முதல்வரோட முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்தீங்களா நீங்கள்? எவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தை கூட பேசினார் பார்த்தீங்களா? உண்மையிலேயே அந்த மனநிலையில் தான் முதல்வர் இருக்கிறார். நான் தொடக்கத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவர் எது பிடிக்குமோ அதை தான் செய்கிறாங்க. லியோனி பேசினது அன்றைக்கி சொன்னேன், கவனிச்சிங்களா? உங்கள்கிட்ட சொல்ல, அருள்மொழிகிட்ட சொன்னேன். லியோனி பேசிகிட்டே இருக்கும்போது கரண்ட் கட் ஆகும் தெரியுமா? ஆமாம். அதில் லியோனி என்ன பேசுகிறாரு? முதல்வர் அவர்கள் இளமையானவர், இந்த வயதிலும் 20 வயது இளைஞரை போல் சுறுசுறுப்பாக இருக்கிறார். பெண்களும் குழந்தைகளும் அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். லியோனி பேசுனாரா? அடுத்த திமுக ஆட்சி தான் சொன்னவனே கண்டு போயிடுச்சு. லியோனி ஏன் இப்படி பேசுகிறாரு? அது முதலமைச்சர் அவர்கள் விரும்புகிறாரா? அதுதான் முதல்வருக்கு பிடிக்கும். அந்த நம்ம வீட்டில் நடந்த தாக்குதல் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் திரு பழனிசாமி அவர்கள் எழுப்பின உடனே எங்களுக்கு என்ன பயம் எவ்வளோ முகம் எப்படி இருந்துச்சுங்க, ஞாபகம் இருக்கா? நேற்று அந்த குழந்தை கூட செல்ஃபி எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு முகம்? இது உதயச்சந்திரனுக்கு தெரியும். சேர்பாபுட்ட சொல்கிறார், கூட்டின்னு போப்பா, 2 ஷூட்டிங் முடிச்சுட்டு வா, இந்த ஒர்க் இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஒரு மூத்த அமைச்சர் தியாகராஜன் அவர்கள் சட்டப்பேரவையில் எங்கே அதிகாரம் இருக்கிறதோ அங்கே போய் கேளுங்கன்னு சொல்கிறாருன்னா ஒரு மனசில் எவ்வளோ வேதனையோடு சொல்லிட்டு போகிறது. அவரை மீறி அணுவும் அசையாது. ஸோ பத்திரப்பதிவு துறையில் இது போல் ஒரு சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ட் அந்த இதே போல் லேண்ட் ஃப்ராடு, ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த டாக்குமெண்ட் ஃப்ராடு சிபிசிஐடிக்கு போச்சுன்றது ஞாபகம் இருக்கா? அதில் வந்து ஒரே ஒரு ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் டிஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும் கைது பண்ணாங்க. ரவிக்குமாரோட சம்திங் யாரோ ஒருத்தரை மட்டும் கைது பண்ணாங்க. ரவீந்திரநாத் அவரை மட்டும் கைது பண்ணி சிறையிலேருந்து அவர் வெளியில் வந்துட்டார். மற்றவங்களாம் ஏன்ப்பா கைது பண்ணல? எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அன்பு அரைத்த மாவு போல சிபிசிஐடியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம வழக்கை எப்படி விசாரிப்பார்ன்றதை நான் உங்களை ஊகத்திற்கே விட்டு விடுகிறேன். நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய வழக்குகளை வந்து பதிவு செய்கிறாங்க. இன்றைக்கி நியூஸில் பார்த்திங்கன்னா அரசு தொடர்ந்த வழக்கில் 50,000 ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி. ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க மாலதி. ஏற்கனவே நாம் அப்போதும் இப்போதும் பட்டும் படாமல் நாம் தொட்டுக்கொண்டு சில விஷயங்களை சென்றிருக்கிறோம். நம்ம இந்த டாஸ்மாக் வழக்கில் திமுக அரசு சந்தித்த பின்னடைவு பற்றி பேசும்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போது போய் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க, சென்னையில் நிலுவையில் இருக்கிறதுனால வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? வி ஆர் வித்ட்ராயிங் மிலாடுன்ட்டு சொல்கிறதுக்கு தமிழக அரசு நியமித்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி 50 லட்ச ரூபா ஃபீஸு, மக்கள் வரி பணம். ஒரு ஹியரிங்க்கு போனால் 50 லட்சமா? அவ்வளோதான் அவருக்கு ஃபீஸு. ரோஹத்கி வராதன்றார் அவர் என்கிட்ட. 50 லட்ச ரூபா ஃபீஸு. நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறது தமிழக அரசுக்கு எதிராக. கல்லூரி ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கும் விவகாரம். அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு 50 லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடி. இது ரொம்ப முக்கியம். உடுமலைப்பேட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் ஜிவிஜி விசாலாட்சி மகளிர் கல்லூரியில் இந்த பதவிகள்லாம் என்ன பதவிகள்ன்றதை நீங்கள் பார்க்கணும். காவலாளி, துப்புரவு தொழிலாளர், அலுவலக உதவியாளர் என்று 12 பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. நீங்கள் நல்லா கவனிக்கணும். காவலாளி, துப்புரவு தொழிலாளி, அலுவலக உதவியாளர், ஓஏ, ஸ்கேவெஞ்சர் அண்டு வாட்ச்மேன் நியமிக்கப்பட்டன. இந்த 12 ஊழியர்களின் பணி நியமனத்திற்கு 2022ஆம் ஆண்டு கல்லூரி கல்வி இயக்குனர், டைரக்டர் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆனால் ஊதியம் வழங்க ஒப்புதல் அளிக்கவில்லை. போஸ்ட்டு சாங்ஷன் பண்ணுவாங்க, சேலரி சாங்ஷன் பண்ணல, அளிக்கவில்லை. இதையடுத்து கல்லூரி நிர்வாகம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டு, ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த எய்டட் காலேஜில் போஸ்ட்டு ஃபில்அப் பண்ண முடியும். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி சிங்கிள் ஜட்ஜ் 12 ஊழியர்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்று கல்லூரி கல்வி இயக்குனருக்கு உத்தரவிட்டிருந்தார். டைரக்டர் ஆஃப் காலேஜ் ஏட்டுக்கு துட கொடு, போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன், சேலரி கொடுக்கலாம், என்ன பண்ணுவாங்க, கொடு, உத்தரவு போட்டார் சிங்கிள் ஜட்ஜு. இந்த உத்தரவை எதிர்த்து உயர்கல்வித்துறை செயலாளர், ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி, கல்லூரி கல்வி இயக்குனர், கல்லூரி கல்வி கோவை மண்டல இணை இயக்குனர் ஆகியோர் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். அந்த டிபார்ட்மெண்ட்டே போகுது கோர்ட்டுக்கு. யாருக்கு எதிராக? கவர்மெண்ட்டுக்கு எதிராக. யார்? அவங்க தாம்மா கவர்மெண்ட்டு. யாருக்கு எதிராக? துப்புரவு தொழிலாளி, வாட்ச்மேனு, அலுவலக உதவியாளர், அவனுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டுக்கு அப்பீலுக்கு போகிறாங்கப்பா.
இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம், ஜி அருள்முருகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் 1987ஆம் ஆண்டு இந்த கல்லூரிக்கு ஒரு சூப்பரண்டு, 2 உதவியாளர்கள், 3 இளநிலை உதவியாளர்கள், 2 தட்டச்சர்கள், 3 ரெக்கார்டு கிளர்க்கு ஆகிய 11 பணியிடங்கள் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது நியமிக்கப்பட்டுள்ள காவலாளி, துப்புரவு தொழிலாளி உள்ளிட்ட 12 பணியிடங்களுக்கு அனுமதி தரப்படவில்லை என்று வாதிடப்படுகிறது. புரியுதா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுது. அதாவது அங்கே 11 பேருக்கு தான் வந்து அப்ரூவ், அந்த எம்ப்ளாயிஸ். அதாவது எய்டட் காலேஜ்னா 11 பேருக்கு தான் அப்ரூவல்னா வேற போஸ்ட்டுக்கு அப்ரூவ்டு. யூ மஸ்ட் நோட் இட். நீங்களும் புரிஞ்சுக்கல சரியா? இங்கே வந்து வேலை கேட்டு சம்பளம் கேட்டு போகிறவங்க காவலாளி, துப்புரவு தொழிலாளர், அலுவலக உதவியாளர். இவங்க போய் என்ன சொல்கிறாங்க, 11 பணியிடங்கள் அப்ரூவ்டு. அந்த 11 பணியிடங்கள் எதுனா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சூப்பரண்டு, அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ரெக்கார்டு கிளர்க்கு. இந்த பணியிடங்கள் தான் 11 பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. வாட்ச்மேனு, ஸ்கேவஞ்சரு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அனுமதிக்கப்படலை அப்படின்ட்டு போய் அப்பீலுக்கு போகிறாங்க. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு என்னன்றதை சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. அரசு தரப்பு விளக்கம் எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் இந்த கல்லூரியில் உள்ள அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியிடங்களின் விவரப்பட்டியலை தாக்கல் செய்ய உத்தரவிட்டோம். கல்லூரி வந்து போய் என்ன சொல்லுது, சார் இவ்வளோ போஸ்ட்டு சேங்ஷன் பண்ணிட்டாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டுறாங்க சார் அப்படின்ட்டு அவங்க போய் சொன்னோடனே கவர்மெண்ட் போய் சார் நாங்கள் சேங்ஷனே பண்ணல அப்படின்றாங்க. உடனே வந்து கோர்ட் என்ன பண்ணுது, ஏன்பா அந்த காலேஜுக்கு டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் எவ்வளோ தான் நீ சேங்ஷன் பண்ணியிருக்க, கொடு என்கிட்ட டீட்டெயில் கொடு அப்படின்னு இந்த டிவிஷன் பெஞ்சு கேட்குது. விசாரணையின் போது நேரில் ஆஜரான முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குனர் பூர்ணச்சந்திரனிடம் இது குறித்து விளக்கம் கேட்டபோது அவர் வாய் திறந்து பேசாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார். இது துரதிருஷ்டவசமானது. மேலும் கல்லூரிக்கு அனுமதி வழங்கப்பட்ட மொத்த பணியிட விவரங்கள் கொண்ட ஆவணங்கள் தங்களிடம் இல்லை என்று அரசு தரப்பு வழக்கில் கூறியதால் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தாக்கல் செய்த ஆவணங்களை பரிசீலனை செய்தோம். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? அப்படி தங்கள் மேல் தவறு இருந்தாலும் இதான் டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. எவ்வளோதான் ஏன் அந்த இதுக்கு இது பண்ணி அது சம்மந்தமாக டாக்குமெண்ட்டை கொடுண்டா சார், என்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை. அந்த மனு தொடர்ந்த வழக்கு தொடர்ந்த கல்லூரிக்கிட்ட உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்காங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. நாங்கள் அதை ஆய்வு செய்தோம். 1952ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரிக்கு 77 முதல் 97 ஆண்டு வரையில் 35 ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 77லேருந்து 97 வரைக்கும் 35 நான் டீச்சிங் போஸ்ட் சாங்ஷன்ட். 35. இந்த ஹைகோர்ட்டில் எந்த உண்மையும் வெளியே வரக்கூடாது என்றும் உண்மையை மறைக்கும் விதமாகவும் அதிகாரிகள் செயல்பட்டுள்ளனர். டாக்குமெண்ட் கொடுக்காத காரணம் அதுதானே சார்? புடிச்சிட்டாங்க. அதனால் மேல்முறையீட்டு வழக்கை 50 லட்சம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்கிறோம். இந்த அபராத தொகையில் ஊதியம் பெற முடியாமல் உள்ள கல்லூரி ஊழியர்கள் 12 பேருக்கு தலா 1.5 லட்சம் வீதம் 18 லட்சத்தை வழங்க வேண்டும். மீதமுள்ள 32 லட்சத்தில் அடையாறு காந்தி நகரில் உள்ள கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கு 16 லட்சமும் சங்கரநேத்ராலய அமைப்புக்கு 16 லட்சமும் அரசு வழங்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பின்னர் இந்த அபராத தொகை 50 லட்சத்தை அதிகாரிகளிடமிருந்து ஃபஸ்ட்டு செலுத்திட்டு சூப்பர் ஜட்ஜ்மெண்ட்டு அதிகாரிகளிடமிருந்து அரசு வசூலிக்க வேண்டும். அதாவது 25 லட்சத்தை முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குனர் பூர்ணச்சந்திரனிடம் இருந்து வசூலித்தும் மீதமுள்ள 25 லட்சத்தை ஆவணங்கள் மாயமானதற்கு காரணமான சம்பந்தப்பட்ட கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலக ஊழியர்கள், அதிகாரிகள் ஆகியோரிடமிருந்தும் அரசு 8 வாரங்களுக்குள் வசூலிக்க வேண்டும். வழக்கு விசாரணைக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்காததாலும் விவரங்கள் எதையும் சொல்லக்கூடாது என்று பிடிவாதமாக அதிகாரிகள் செயல்பட்டதாலும் இப்படி ஒரு அபராதத்தை விதித்து தீர்ப்பு வழங்குகிறோம். இந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது துறை ரீதியாக அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இதில் பாட்டம் லைன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம். யாருப்பா சம்பளம் கேட்குறா? அரசு ஊழியர் தான். துப்புரவு தொழிலாளிப்பா, ஆக்சுவலாக பெருக்கிறவன்ப்பா, வாட்ச்மேன். அவனுக்கு இன்னொன்று, இதில் எந்த அதிகாரியும் அவன் பாக்கெட்லேருந்து துட்டு எடுத்து கொடுக்க போகிறதில்ல. கரெக்டாக கேட்டாங்கன்னா இதை கொடுக்குறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? 2022லேருந்து 2 வருஷமாக சிங்கிள் ஜட்ஜு சம்பளம் கூடியா சிங்கிள் ஜட்ஜு பார்த்துட்டு கொடுன்ட்டார். எதுக்கு அப்பீல் போகிறீங்க நீங்கள்? அப்போ எவ்வளோ ஆணவம் இருக்கும் அந்த அதிகாரிகளுக்கு யோசிச்சு பாருங்கள். கொடுக்காதையா
அவனுக்கு என்ன கேட்குறது. எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அவ்வளோ சந்தோஷத்தை தருது. பெரும்பாலான அரசு துறைகள் இப்படி தான் இயங்குகின்றன. நான் அந்த சொன்னேன் டாஸ்மாகில் எதுக்கு போனீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு, ரோஹத்கி எதுக்கு என்கேஜ் பண்ணீங்க? விஆர் வித்ட்ராயிங் விளையாடுன்றதுக்கு நம்ம வரி பணம் 50 லட்ச ரூபாயா? என் மீது 2 குண்டர் சட்டம் போட்டார்கள் அல்லவா? குண்டர் சட்டம் போட்டால் நான் அமைதியாக உட்காந்துருப்பேன், கோர்ட்டுக்கு போக மாட்டேன். கோர்ட்டுக்கு உச்சநீதிமன்றத்தில் எனது தாயார் பேரில் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வழக்கு தொடர்ந்த போது மிக அதிகமாக 50 லட்சம் 40 லட்சம் ஃபீஸ் வாங்கக்கூடிய முகுல் ரோஹத்கி மற்றும் சித்தார்த் லுத்ராவை உச்சநீதிமன்றத்தில் நியமித்தது தமிழக அரசு தெரியுமா? ஜட்ஜஸ் குண்டாஸ் மேட்டில் ஒய் ஆர் யூ டூயிங் திஸ்? ரிலீஸ் பண்ணுறியா இல்லையா? அவ்வளோதான். இல்லை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் நாங்கள் கொடுக்குற தீர்ப்பில் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரோஹத்கி தெரியுமா? அதிகாரிகள் நடத்துகிற ஆட்சின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அண்ணா நகரில் அந்த சிறுமி மீது அந்த பாலியல் துன்புறுத்தல் அந்த போக்சோ வழக்கில் ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியம் பெஞ்சு, உங்களுக்கு போக்சோ கேஸே விசாரிக்க தெரில, குழந்தைய போய் மிரட்டிக்கிட்டு அதை வீடியோ எடுத்து விட்றீங்க, சிபிஐ விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டால் அதை எடுத்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் போனாங்களா? அதுக்கு ரோஹத்கி. சொல்லுங்கம்மா, இதை சொல்லுங்க. அதை இடைக்கால தடை ஃபர்ஸ்ட் குண்டாஸ்க்கு விதிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது 2வது குண்டாஸ் போடக்கூடாது. ஒருவேளை இப்போ போட்டுட்டு இவங்க போயினாங்களே, மேல்முறையீடு பண்ணாங்களே, உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நின்னாங்களே, அதே டைமில் இப்போ இந்த நீதிபதிகள் வழங்கியிருக்க மாதிரி ஃபைன் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களே அதை கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணாமல் போய் பண்ண தப்பு தான் இது. இப்போ நீங்கள் சொன்னது இந்த கல்லூரி தொடர்பான இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டாங்கம்மா. எல்லா ஜட்ஜும் லிபரலாக இருக்காங்கம்மா. இன்னொன்று, அந்த வழக்கு போல் அபராதம் நீங்கள் என் மீது தொடரப்பட்ட குண்டர் சட்டத்தில் அபராதம் விதிக்காமல் போய்விடும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். என் மீது குண்டர் சட்டத்துக்கு நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சுல்ல, அப்போ ஜெயிலில் இருந்த எனக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டுமா இல்லையா? இதில் சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு கொடுன்ட்டு, 18 லட்சத்தை பிரித்து கொடுன்ட்டு, எனக்கு நஷ்டஈடு வரணுமா இல்லையா? போடுறேன். அப்போ அதுவும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து தானே வசூல் செய்யப்படும். குண்டர் சட்டத்தில் கையெழுத்து போட்டவங்க கொடுக்கட்டும், கொடுக்கத்தான் போகிறார்கள். இப்போ வழக்கு பதிவு பண்ணிட்டீங்களா? இனிமேல் பதிவு பண்ண போகிறீங்களா? ப்ராசஸில் இருக்குது. எப்போது பதிவு செய்ய வேண்டும் என்று அதற்கென்று சில உரிய நேரம் இருக்கிறது. ராகுகாலம், குளிகை, யமகண்டம் இதையெல்லாம் பார்த்து அது வழக்கறிஞர்கள் பார்த்துப்பாங்க. விட்டுறமாட்டேன் நான். இது என்னென்னா, ஏன் இந்த தீர்ப்பை நான் இவ்வளோ சிலாகிச்சு சொல்கிறேன்னா, 4 கேஸில் இப்படி போட்டால் எப்போ பாருப்பா அப்பீல் வேணாம்ப்பா. இன்னொன்று, இந்த அரசு வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இது போன்ற அப்பீலை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அவங்க மேலே நிர்பந்தம் வருதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கேஸ் வர தான் ஃபீஸு. அரசு வழக்கறிஞர்கள் எத்தனை கேஸ் ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி? அதுக்கு தானே ஃபீஸு. அப்போ 10 டிபார்ட்மெண்ட் தூக்கிட்டு வந்து சார் இன்னும் ஒரு 10 கேஸும் கொடுத்தாங்க, கொண்டாங்க நான் ஆர்கியூ பண்ணுறேன், கொண்டாங்க. புரியுதா? அவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் வருது இல்லை? இந்த மாதிரி தவறாக வழக்கு பதிவு பண்ணுறது சார். இப்போ சார் இப்போ போலீஸ் ஓகே, அதிகாரிகள் இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணுறாங்க, நீதிபதிகள் அவங்களுக்கு சரியான விஷயத்தை பார்த்து இந்த மாதிரி ஃபைன்லாம் போடுறாங்க இல்லையா? ஸோ இதுக்கு பயந்து தானே சார் இந்த மூர்த்தி அவர்களுடைய கேஸில் வந்து அந்த ஐஏஎஸ் அவர்கள் சைன் பண்ண மாட்டேன்றாரு. ஆமா, எதிர்காலத்துல சிக்கல் வரக்கூடாது. ஆமாமா, அவர் மேலே நீங்க இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்தா இப்ப மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் சிக்கல் தானே சார். இதெல்லாம் அவங்க எப்படி சார் எதிர்கொள்வாங்க? இந்த ஐஏஎஸ் ஒருத்தர் சைன் பண்ண மாட்டாரு. அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் முன்கூட்டியே சொல்கிறேன், அந்த அதிகாரி நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இது தவறு. திருடன்களை நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன்றாரு அவரு. ப்ரொமோட் பண்ண மாட்டியா? உன் மேலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறேன். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னு நினச்சிருக்கீங்க நீங்கள்? அது தெரிஞ்சுது சார். இப்போ அவர் அதாவது தவறு செய்யக்கூடாதுன்றவருக்கான சிக்கல் தானே சார். இந்த ஆட்சியில் என்ன நடக்கணுமா நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ இது அவர் எப்படி சார் எதிர்கொள்வார்? நம்ம நிகழ்ச்சி மூலமாக அவருக்கு நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும். மூர்த்தி தினேஷாலிவர் பொன்ராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கு அவரது துறையின் ஊழியர்கள் மூலமாக எத்தகைய நெருக்கடியை கொடுக்கிறார் என்பதை நாம் மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம். ஒரு நல்ல மனுஷன் தப்பான மேட்டரில் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் மேலே உமன் ஹராஸ்மெண்ட் சார்ஜ் கொண்டு போகிறாங்க. இது எதுக்கு இந்த சார்ஜஸ்னால், இதை காமிச்சானே அவர் மேலே இந்த மாதிரி புகார். புரியுதா? மாற்றிட்டு இன்னொரு கொள்ளைக்காரன் அங்கே போட்டால் மந்திரிக்கு 10 கோடி கொடுத்துட்டு எனக்கு ஒரு 1 கோடி. எதுக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறேன்னு நினச்சிங்க? தினேஷாலிவர் பொன்ராஜை காப்பாற்றுவதற்காக, அவரை மாற்றக்கூடாது என்பதற்காக, அவர் சந்தித்து கொண்டிருக்கும் நெருக்கடி என்ன என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சார், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்கள், பொது இடங்களில் மெரினா பீச் ஆகட்டும், அதே போல் பூங்காக்கள் ஆகட்டும், அதே போல் இப்போ பாண்டி பஜார் எடுத்திங்கன்னா அங்கே பார்க்கிங் ஏரியா இருக்குது, அங்கெல்லாம் பெசன் நகர், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்க்கிங் கட்டணம் வந்து வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதோட உண்மைத்தன்மை என்ன சார்? இல்லையோ, ஃபஸ்ட்டு நான் இதை நேரடியாக நானே அனுபவித்தேன். ஒரு
டி நகரில் பாண்டி பஜாரில் இந்த கார்னரில் ஒரு முன்னாடி யாமைதீன் பிரியாணி இருந்துச்சு. அதுக்கு எதிர்க்க இப்போ இந்த மெட்ரோ ஒர்க்குனால இப்போ வண்டி நிப்பாட்ட முடியாது. அப்போ கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். எவ்வளோ நேரம் பாவம் 2 பேர் போய் சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு? ஒரு 1 ஹவர்னு வச்சிங்களேன். 1 ஹவர், அதிகபட்சம் 1 ஹவர். 120 ரூபா வாங்கினாங்க. ஆனால் என்னையா இது 120 ரூபா? என்ன சார் 120 ரூபா தான் சார் அப்படின்னா, நான் சரி ஏதோ ப்ரீமியம் பார்க்கிங்ட்டு எதுன்ட்டு நான் இது பண்ணிட்டு போயிட்டேன். அதற்கு பிறகு இது போல் அங்கங்கே வாங்குவாங்க. எனக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் இவ்வளோ ரூபா வந்துடுச்சுன்னு. எனக்கு சரி அரசுக்கு தான் போகுது, போய் தொலையுது, இதை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, இந்த அரசு எப்படிப்பட்ட மோசமான அரசு என்பதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியலம்மா. இந்த பார்க்கிங்க்கு சென்னை மாநகராட்சி ஒரு ஏஜென்சிகிட்ட இது கூப்பிட்டுருவாங்க. அந்த ஏஜென்சி என்ன பண்ணணும்னா, அந்த ஏற்கனவே நம்ம இந்த டாய்லெட் கிளீனிங் பற்றி பேசணும்ல, கிட்டத்தட்ட டெண்டராங்க சார், டெண்டர் விட்டுருவாங்க. டெண்டர் விட்டுருவோம்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கம்மா, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த டெண்டருக்கு பிட் பண்ணுவீங்க. மாநகராட்சி என்ன கேட்குன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா தரணும், நீங்களும் அவ்வளோ ரூபா தரணும். அதாவது எவ்வளோ ரூபா மினிமம் எவ்வளோ ரூபான்னு வச்சிடணும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா தரேன்றீங்க, லியோ வந்து நான் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் தரேன்றாரு, நான் வந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் தரேன்னா எது அதிகமாக வருமானம் வருதோ மாநகராட்சி அது மாதிரி கொடுத்துடணும். இந்த ஏலத்தை எடுத்த பிறகு நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறேன்னா நான் என்ன பண்ணணும்னா, பார்க்கிங்கை ஒழுங்குபடுத்துறதுக்கு, இதை வசூல் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளையும் நான் செய்ய வேண்டும். இதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டு இருப்பது. கடைசியாக இந்த டெண்டர் டூர்க் மீடியா சர்வீசஸ் என்ற ஒரு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். கம்பெனி பேர் TOORQ மீடியா சர்வீசஸ். மீடியா சர்வீஸ்க்கும் பார்க்கிங்கும் என்ன சம்பந்தம்? அந்த நிறுவனத்திற்கு இந்த டெண்டர் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 2024 இந்த டூர்க் மீடியா சர்வீசஸ் நிறுவனத்தின் டெண்டரை மாநகராட்சி ரத்து செய்து. என்ன காரணம்னா, அந்த நிறுவனம் நான் சொன்னது போல் இத்தனை ஊழியர்களை போடணும், அத்தனை ஊழியர்களை அந்த நிறுவனம் போடாதனால ரத்து செய்யுது. அது ரத்து செய்து அதை ரத்து செய்த பிறகு டெக்ஸ்கோ என்ற அரசு நிறுவனம் ஒன்று, அரசு நிறுவனம்னா அரசோட துணை நிறுவனம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்கோனா என்னன்னு தெரியுமா இல்லையோ? தெரியாது சார். தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கார்பரேஷன். அதாவது முன்னாள் இராணுவ படையினருக்கான அவர்களுடைய நலனை கவனிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செமி கவர்மெண்ட் பாடி. அது செமி கவர்மெண்ட் பாடி. அந்த நிறுவனத்திற்கு கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தமும் முடிந்து விட்டது. இப்போது சென்னை நகரில் நீங்கள் இப்போவும் எங்கே போய் பார்த்தீர்கள் என்றாலும் இதே போல் பார்க்கிங் வசூல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. லியோ, இது வந்து ஒரு ரகசியமாக நடைபெறக்கூடிய திருட்டு கிடையாது. வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் நடக்குது. கார்ப்பரேஷனோட அனுமதி இல்லாமல் இது நடைபெற முடியுமா? அதிகாரிகள் துணை இல்லாமல் சொல்லுங்கள். இல்லை சார், அவங்களோட ஒப்புதல் தான் நடக்கும். இப்போது இல்லை, அந்த ஏஜென்சிக்கு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பார்க்கிங் அந்த ரெசிப்ட் கொடுத்து நான் பண்ண முடியுமா? எப்படி பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? 4 மாதமாக நடந்துட்டு இருக்குமா? கான்ட்ராக்ட் முடிஞ்சு 3 மாதம் ஆகுது. இந்த செய்தி எழுதுவதற்காக ஓம் ஜஸ்வின் என்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் செய்தியாளர் இது சம்மந்தமாக கார்ப்பரேஷன் அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது, குமரகுருபரன் கமிஷனர், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் மிகப்பெரிய ஒரு அலிபாபா அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், கொள்ளை கூட்டத்தின் தலைவர், கொள்ளையடிக்கிறதே தான் இங்கே வந்திருக்காரு. அவர் இப்போ சேகர்பாபு கூட சேர்ந்ததுனால நேர்வே மதிக்கிறது இல்லை. திரு குமரகுருபரன்ட்ட கேட்ட உடனே, இப்போது இருக்கக்கூடிய பார்க்கிங் சிஸ்டத்தை நாங்கள் மாற்றப் போகிறோம். We are on the verge of appointing new contractors, one each per region, North, Central and South. It will be executed shortly. சொல்லியிருக்காரு. இது ரைட்டு. அதாவது சீக்கிரமாக நாங்கள் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம், விரைவில் அந்த இது செயல்பாட்டுக்கு வரும். சரி, 3 மாதமாக வசூல் பண்ண துட்டு எங்கே போச்சு? கார்ப்பரேஷனோட டிமாண்ட் எவ்வளோ தெரியுமா? பர் டே 11 lakhs. அந்த எக்ஸர்வீஸ்மென் கார்ப்பரேஷன் ஒரு நாளைக்கு 1 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அது கூட ஓகே, 1 லட்சம் வசூல் பண்ணி அந்த கார்ப்பரேஷனுக்கு போயிருக்கு. எவனோ வசூல் பண்ணிட்டு இருந்திருக்கானே இந்த அதில் சமூக வலைத்தளங்களில் பார்க்கிங் இவ்வளோ ரூபாயான சண்டை போட்ட வீடியோலாம் வந்திருக்கு, அந்த ரசீதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அதை யார் கொள்ளையடிச்சது? ஸோ அரசோட பொறுப்பு இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க இந்த கடைசி 3 மாசமா. அரசு பண்ணிட்டு இருக்காங்கம்மா. வெளியோ இருக்காரு, சார் நான் வசூல் பண்ணிக்கிறேன், அப்படியே எவ்வளோ துட்டு வரும் யோசிச்சு பாருங்கள். உனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், ஓடிட்டோம்னா உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் போய் வாகனத்தை போய் நம்ம நிறுத்தும் போது பார்க்கிங் தாங்க சார் 20 ரூபா.
அதாவது சார் இந்த பணம் வந்து அரசுக்கு போகாம போகல. நடுவுல அதிகாரிகளும் வேற யாரோ எடுத்திருக்காங்க. ஸோ டாஸ்மாக்ல எப்படி லீக்கேஜ் இருந்துச்சோ அதே லீக்கேஜ் தான் இது. இது லீக்கேஜே கிடையாதுமா, மொத்தமாக பாட்டமே இல்லை, பொத்துக்குன்னு போகுது. டாஸ்மாகில் லீக்கேஜ் 100 ரூபா போக வேண்டிய இடத்துல 50 ரூபா போச்சு, இங்கே 100 ரூபாயும் போகுது. இப்போ குமரகுருபரன் கூடுதலாக யார் இது போல் வந்து அனுமதி இல்லாமல் பார்க்கிங் கட்டணத்தை வசூல் செய்தார்கள் என்பதற்கு நான் காவல்துறையில் புகார் கொடுக்க போகிறேன்னு சொல்லணுமா இல்லையா? இது புகார் கொடுக்கணுமா இல்லையா? எவனோ ஒருத்தன் கொள்ளடிச்சுன்னு போகிறான். ஸோ நீங்க 3 மாசம் யாரையுமே வந்து அங்க நியமிக்கலன்னா அங்க பணமே வாங்கக்கூடாது. அப்போ எவனோ வசூல் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா எத்தனை கோடி இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்க மாலதி. எத்தனை கோடி ஒரு நாளைக்கு மாநகராட்சி நியமித்திருக்கக்கூடிய கட்டணம் 11 lakhs. அப்போ ஒரு மாதத்துக்கு 1 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி கிட்ட வருது சார். ரைட்டு. அந்த செய்தியோட தலைப்பேங்க சார், டோன்ட் பே. அதான் இந்த பார்க்கிங்லாம் பே பண்ணாதீங்க, இது மிகப்பெரிய திருட்டு நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன், ஸ்டாப் பேயிங் ஃபார் பார்க்கிங் இன் சிட்டி, இட் இஸ் ஆர்கனைஸ்டு லூட். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இவ்வளவு பெரிய செய்தி வந்திருக்கு. இது எப்படிப்பட்ட அரசுன்னு தெரியுதா உங்களுக்கு? எங்கேயாவது நடக்குமாமா? இப்போ கடன் ஏன் வாங்குதுன்னா கவர்மெண்ட் காசு வருவாய் பற்றாக்குறையின் காரணமாக எல்லா வருவாயும் இப்படி நின்னுச்சுன்னா எப்படி சார் வருவாய் வரும்? பற்றாக்குறை பட்ஜெட் போட்டாங்களா சென்னை மாநகராட்சி? பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு கடன் வாங்கிக்கிட்டு கக்கூஸ் கழுவுறதுக்கு 1200 கோடி செலவு பண்ணாங்கன்ட்டு நாம நிகழ்ச்சி பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அது ஒழுங்காக கட்டல. இப்போ இதுவரை இது போல சட்டவிரோதமாக வசூல் செய்ததற்கு நான் காவல்துறையில் புகார் அளிக்கலேன் என்று ஏன் குமரகுருபரன் சொல்லவில்லை? சொல்லுங்க. குமரகுருபரனே கொள்ளையடிச்சிருக்காருன்றது தானே பொருள் இதுக்கு. இப்போ குமரகுருபரன்ட்ட பணம் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்ப்பா நீ கார்ப்பரேஷன் கமிஷனருப்பா, நான் ரிப்போர்ட்டருப்பா, உன்கிட்ட கேட்குறேன் சார். இது எப்போ சார் முடிஞ்சிச்சு? கார்ப்பரேஷனை டெக்ஸ்கோவா அது போன வருஷம் அக்டோபர் மாதம் முடிஞ்சிச்சு சார். 6 மாதமாக எவனோ ஒருத்தன் வசூல் பண்ணிட்டு இருந்திருக்கான் சார். 10 கோடின்னு வச்சுங்க, 10 கோடினா மொத்தமே 10 கோடி போயிருக்குன்னு வச்சுங்க. 10 கோடி மாநகராட்சிக்கு வர வேண்டிய பணமா இல்லையா? அப்போ மாநகராட்சிக்கு வர வேண்டிய பணத்தை ஆள்மாறாட்டம் செய்து, ஆள்மாறாட்டம் தானே இது, மோசடி செய்து ஒருவன் சம்பாதித்திருக்கிறான் என்றால் அவன் யார் என்று கண்டுபிடித்து அவனை ப்ராசிக்யூட் பண்ண வேண்டியது கார்ப்பரேஷனோட கடமையா இல்லையா? கடமை. ஏன் அமைதியாக இருக்காங்க? இத மாதிரி திருட்டு நடக்காட்டி இந்த 6 மாசம் இவங்க கேப்பே விட்டுருக்க மாட்டாங்க சார். என்னைக்கு அந்த டெக்ஸ்கோன்னு சொல்றீங்களா, ஏல விட வேண்டியது நார்மலான விஷயமா இல்லையா? அவங்க டெண்டர் முடிஞ்ச அடுத்த நாளே இன்னொருத்தவங்களுக்கு டெண்டர் விட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே விடணும். அதான் அடுத்தவர் இன்னொரு டெண்டர் எடுத்திருந்திருப்பாங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? இப்படி ஒரு ஆட்சி நடந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உள்ளாட்சி துறைக்கோட பொறுப்பாக இருந்தவர் தானே முதலமைச்சர். இப்போ சார் நான் டெண்டர் எடுக்கிறேன்னாங்க சார், கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பே பண்ணிட்டு மீதி காசை எடுத்துருந்துருப்பேன். ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற பணத்தை கூட சேர்ந்து அடிச்சிருக்காங்க இவங்க. குறிப்பிட்ட சதவீதத்தை கொடுக்கறதுன்னு கிடையாது, நான் இப்போ சொன்னேன்ல, அது நிர்ணயிக்கப்பட்ட அமௌண்ட்டு, அதை கொடுக்கல அவங்க. டெக்ஸ்கோ claims to have generated 95,000 and odd a day through parking collection across the city, which is much lower than the GCC's, Greater Chennai Corporation's demand of 11 lakh a day. அதாவது என்ன இதோட ரீசன்னா, 11 lakhs வேணும்னு கார்பரேஷன் கேட்குதுன்னா 11 லட்சத்தை நீங்கள் கார்பரேஷனுக்கு கொடுத்தது போக நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும். புரியுதுங்களா? இன்னொன்று, இந்த வசூல் எப்படி நடக்குதுன்னு கேட்டால், அந்த வசூல் பண்ணுற வேலை செய்கிற பசங்களுக்கு மாதம் 12,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் சார் கொடுக்க முடியும். ஏன்னா நின்று 12,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு மேலே எவ்வளவு காசு வசூலாக இருக்குது? 10 நிமிஷம் நிறுத்தினதுக்கு 120 ரூபா வாங்குறாங்கன்னா இமேஜின் தி வால்யூம்லேயோ கூகுள் பேல வாங்கியிருக்காங்க. இப்போ இதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ இது எல்லாமே கேஷ் ட்ரான்சாக்ஷனாக வாங்கிட்டு ஓடிட்டான்னு கூட நீ சொல்லலாம். கூகுள் பேல வாங்கியிருக்காங்கன்னா யாரை கொண்டு போயிருக்கு? நீ புகார் கொடுக்கணுமா இல்லையாப்பா? ஏன் கொடுக்கல? ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட்டர் வந்து குமரகுருபரன்ட்ட கேட்டிருக்கணும். அப்போ அந்த காசு யாருக்கு சார் போயிருக்கு? யாருக்கு போயிருக்கு? அட்லீஸ்ட் இதை வெளியில் கொண்டு வந்தாரு. ஆமாம், குமரகுருபரனா சொல்லணும்ல. நீ இப்போ குமரகுருபரன் ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரி இருந்தால் என்னங்க சொல்கிறீங்க? நாங்கள் டெண்டர் விட போகிறோம், நீங்கள் என்னமோ யாரோ வசூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இம்மிடியேட்டாக இருங்க, நான் இன்றைக்கே கம்ப்ளைண்ட் அனுப்புகிறேன், சொல்லணுமா இல்லையா? இல்லை நாங்கள் இந்த கான்ட்ராக்டை ரத்து செய்ய போகிறோம். யோ, கான்ட்ராக்டை இல்லைன்னு எதை ரத்து செய்ய போகிறேன்? எப்படிப்பட்ட கொள்ளை இது தெரிகிறதா? உள்ளாட்சிக்கு ஏற்கனவே உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பாக இருந்தாரா ஸ்டாலின்? சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தாரா? சென்னையில் கக்கூசு இந்த பார்க்கிங் எந்த லட்சணத்தில் இருக்குது தெரியுதா? போய் குழந்தையோட செல்ஃபி எடுத்துன்னுக்கிறீங்க. நான் ஏன் இந்த ஆட்சி போகணுன்னு சொல்கிறேன்னு தெரியுதாம்மா? இது ஒரு முதல்வருக்கு அசிங்கம் இல்லையாம்மா? ஹெட்லைன் நீங்கள் சொன்ன மாதிரி பாருங்கம்மா, ஸ்டாப் பேயிங் ஃபார் பார்க்கிங் இன் தி சிட்டி, இட்ஸ் ஆர்கனைஸ்ட் லூட். சார் இது வந்து சார் இப்போ
இப்போ குமரகுருபரன் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கேருந்து சிக்கல் ஆரம்பிக்கும்னா, இப்போ மக்கள் எல்லாமே இதை பார்த்துட்டு நான் பே பண்ண மாட்டேன் கூடாதுமா, கரெக்ட் தானே? சிக்கல் வரும்போது தான் இது ஒரு பெரிய சிக்கலாகும். இல்லாட்டி அவங்களுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே இப்படியே ஓடிட்டு இருக்கும். இப்படிதாம்மா ஓடும். இல்லை, அதுதான் அந்த தலைப்புக்கு அர்த்தம். ஆமாம், இப்படி தான் ஓடும். மாநகராட்சி கழிப்பறைகள் சுத்தம் செய்வது பற்றி நம்ம பேசுகிறோம். என்ன இப்போ சரியாயிடுச்சான்னு நினைக்கிறீங்க? எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இல்லை சார், இதுக்கு தீர்வு சொல்கிறேன். அந்த தலைப்பு தான் அதோட தீர்வு. ஆமாம், கொடுக்கூடாது சார். அந்த பஹல்காமில் வந்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, சுற்றுலா பயணிகள் வந்து கொல்லப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து வந்து இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானர்களை வந்து வெளியேற்ற வேண்டும், விசா இல்லாமல், அனுமதி இல்லாமல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அப்புறம் தூதர்லாம் வெளியே அனுப்புனாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கான ரிவ்யூ மீட்டிங் வந்து இன்றைக்கி நடக்குது. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுப்பாங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் இந்த இன்டெலிஜென்ஸ் செட்டப்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் நான் ஏன் வந்து ஒரு திறமை இல்லாத, ஆட்சி நடத்துவதற்கான உரிய அறிவு இல்லாத முதல்வர் தொடர்ந்து ஒரு நாட்டை ஆண்டால் எத்தகைய ஆபத்துகளை எல்லாம் ஒரு நாடு சந்திக்கும் என்பதற்காக நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறதுக்கான காரணம் இந்த உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான ஒரு விஷயம். எல்லாரும் இன்டெலிஜென்ஸு, உளவுத்துறை அப்படின்னு சொன்னால் உளவுத்துறை வந்து இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து இது பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கேன். உளவுத்துறையில் ஒரே ஒரு பிரிவு தான் இந்த எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது. இந்த உளவுத்துறையின் கீழ் என்னென்னலாம் வருதுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உளவுத்துறையின் கீழ் முதலில் வருவது இந்த பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? அதுதான் இந்த எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுது, கூட்டணி கட்சிகள் என்ன நடக்குது, இது என்ன பண்ணுறது, இது ஒரு விங்கு. அடுத்த உளவுத்துறையில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரிவு கியூ பிரான்ச். கியூ பிரான்ச் அமைப்பு நக்சல், தீவிரவாதிகள், ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்கள், தமிழ் தேசிய போராட்ட குழுக்கள், எல்டிடி போன்றவர்களை அவர்கள் கண்காணிக்க வேண்டும். இதோடு சேர்த்து கியூ பிரான்ச்சு இலங்கையை சேர்ந்தவர்களை கண்காணிக்க வேண்டும். இது ஏன் வந்து அவர்களுக்கு கியூ பிரான்ச்சுக்கு இந்த பொறுப்பு? கியூ பிரான்ச் வந்து இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்கல்ல, மற்ற ஸ்டேட்டில் இல்லை. ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு பேரில் இருக்கும். பட் கியூ பிரான்ச் வந்து இங்கே லைக் விடுதலை புலிகள் அதுக்கப்புறம் தான் வந்துச்சுல்ல, எப்போ வந்துச்சு தெரில. பட் அந்த கியூ பிரான்ச் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷார் ஆரம்பித்து கியூ பிரான்ச் அதோட நோக்கமே தான் தொடக்கத்தில் இருந்து. அப்போது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய ஆயுதம் தாங்கிய குழுக்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை உளவுத்துறையின் கீழே இருந்தது, தெரியுமா? லஞ்ச ஒழிப்புத்துறை எக்ஸ் பிரான்ச். எங்கள் ஆஃபீஸில், பழைய ஆஃபீஸில் நான் பார்த்துருக்கேன் எக்ஸ் பிரான்ச். பிரிட்டிஷ் பீரியடில் ஊழல்களை தொடர்பாக விசாரிக்கும் துறை. அப்போல்லாம் என்ன, மொத்தமே ஒரு ஐஜி மொத்த தமிழ்நாட்டுக்கு, அவருக்கு கீழே தான் எல்லாமே வரும். அதில் ஒன்று தான் கியூ பிரான்ச். இன்னொரு உளவுத்துறையின் கீழ் செயல்படும் இன்னொரு பிரிவு ஓசிஐயு, ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இதுவும் மாநில உளவுத்துறையின் கீழ் வருகிறது. இந்த ஓசிஐயோட வேலை சிறையை கண்காணிப்பது, சிறையிலிருந்து வெளியே வரும் ரவுடிகளை கண்காணிப்பது, அந்த ரவுடிகள் சிறையில் இருக்கவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்குது. இவங்கெல்லாம் இதை கண்டுபிடிச்சு அலர்ட்டை போட்டு இந்த குற்றம் நடைபெறுவதற்கு முன்பு தடுப்பது தான் உளவுத்துறையின் வேலை. ஸோ அதான் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் கண்காணிக்கிறது. அடுத்தது ஸ்பெஷல் டிவிஷன். இதெல்லாம் நான் சொல்கிறது தமிழ்நாடு விங், எஸ்டின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் டிவிஷன். இது மத அடிப்படைவாதம். ஓகேங்களா? இஸ்லாமிய சமூகமாக இருந்தாலும் சரி, இந்து சமூகமாக இருந்தாலும் சரி, மதத்தின் பேரை வச்சு பஞ்சாயத்தில் இருக்கிற சுற்றுறாங்களே சில குரூப்பு, அவர்கள். இது போக இருப்பதுக்கு பேர் இன்னொரு பிரான்ச், முக்கியமான பிரான்ச்சு செக்யூரிட்டி பிரான்ச், சிஐடி. செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஒரு செக்யூரிட்டி பிரான்ச்சு ஃபாரின் நேஷனல்ஸ் எக்ஸப்ட் ஸ்ரீலங்கன் நேஷனல்ஸ். ஸ்ரீலங்கன் நேஷனல்ஸ் யார்ட்டப்பா வரும்? இது சென்ட்ரலில் வரும், ஐபி. கியூ பிரான்ச்சில் வரும். சரி கியூ பிரான்ச். செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி, அதில் ஒன்று ஃபாரின் நேஷனல்ஸ், இன்னொன்று கோர்சல் சிஐடி. இந்த கோர்சல் சிஐடி எதுனா விஐபி செக்யூரிட்டி, சிஎம்மோட பாதுகாப்பு, தமிழ்நாட்டுக்கு மத்திய அமைச்சர் வந்தார்கள் என்றால் அவர்களுடைய பாதுகாப்பு, நீதிபதிகள் வந்தால் அவர்களுடைய பாதுகாப்பு, இல்லை அரசு விருந்தினர்கள், அயல்நாட்டு தூதர்கள், அரசு விருந்தினர்கள் வந்தால் அவர்களுடைய பாதுகாப்பு. நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்துருப்பீங்க, எஸ்கார்ட் வெஹிக்கிள்னு போட்டு ஒரு வண்டியில் உட்காந்துட்டு கையாட்டிக்கிட்டே போவாங்க, பின்னாடி ஒரு கார் போவோம், பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் கோர்சல் சிஐடியில் வரும். இந்த ஃபாரின் நேஷனல்ஸ் பிரிவுன்னு செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடி. இப்போது இந்த செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடியோட தலைவராக ஒரு டிஐஜி அந்தஸ்தில் ஒரு அதிகாரியை போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. இது எல்லாமே உளவுத்துறையின் கீழ் வருகிறது. உளவுத்துறையின் தலைவராக இப்போது இருக்கிறார் அல்லவா திரு செந்தில் வேலன், அவருக்கு கீழே இது எல்லாமே வருது.
இந்த ஃபாரின் நேஷனல்ஸ் பிரான்ச்சு இந்த இலங்கை தவிர இலங்கையை கியூ பிரான்ச் பார்த்துக்கும், சிங்களராக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி அவங்கள பார்த்துக்கும். இந்த ஃபாரின் நேஷனல்ஸ் பிரான்ச்சு இலங்கை நாட்டை சேர்ந்தவர்களை தவிர வேறு எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கண்காணிப்பது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. பங்களாதேஷிலிருந்து இந்த மத்திய அரசு சொல்கிறது ஒரு வகையில் உண்மை. பங்களாதேஷ்லேருந்து பலர் இந்தியாவுக்கு வங்கதேசம் வழியாக வந்து பல்வேறு ஊரில் போய் செட்டில் ஆகிட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கிட்டு அழகாக அங்கே பேசிட்டு கறிக்கடை ஒன்று போட்டு உட்காந்துருவாங்க. இது யதார்த்தம். இவர்கள் எல்லோரையும் கண்காணிக்க வேண்டியது இந்த செக்யூரிட்டி பிரான்ச். திமுக அரசு வந்த பிறகு இந்த பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸை தவிர வேறு எந்த பிரிவும் வேலை செய்வதில்லை. மேலும் உளவுத்துறையின் பெரும்பாலான மேன் பவர் அண்ட் உழைப்பு சவுக்கு மீடியா என்ன செய்கிறது என்பதை கண்காணிப்பதற்கு செலவிடப்படுகிறது. யார் வேண்ட பேசுகிறாங்க, எந்த போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறாங்க, எந்த ஜேர்னலிஸ்ட் பேசுகிறாங்க, எந்த பொலிட்டிக்கல் லீடர் பேசுகிறாங்க. இதே போல் ஜேர்னலிஸ்ட்டுகளை கண்காணிக்கிறதுக்கு பெரும்பகுதி அவங்களுக்கு வேலையெல்லாம் என்னென்னு காட்டினா, எந்த சேனலில் அரசுக்கு எதிராக நியூஸ் வருது அந்த சேனலில் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த நியூஸு சிஎம் கண்ணுக்கு போயிடக்கூடாது. அவரை குழந்தைங்களோட செல்ஃபி எடுக்கிறத தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியக்கூடாது. இப்படி சொல்லி தான் 4 ஆண்டுகளாக என்ன நடந்திருக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இதில் இந்த பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸு தோல்வி அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு பாதிப்பு என்று கேட்டீர்கள் என்றால் அப்போது ஆளக்கூடிய கட்சிக்கு மட்டும்தான் பாதிப்பு. ஆனால் நான் மீதி குறிப்பிட்ட எந்த பிரிவு தோல்வி அடைந்தாலும் அண்டை நாடுகளுடன் இருக்கக்கூடிய உறவையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆகும். ஒரு ஞாபகம் இருக்கா, இங்கே இலங்கையில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாமில் இருந்துக்கிட்டு ஸ்ரீலங்காவில் மர்டர் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? என்னையே வந்து அந்த ஞாபகம் இருக்கா? இருக்கு. அங்கே வந்து ஒரு ரவுடியை கொண்டாங்க. கரெக்டா? அப்போ ஸ்ரீலங்கா நம்ம கவர்மெண்ட்டை கேட்காதா? உங்கள் ஊரில் ஜெயிலில் இருந்துட்டு ஒருத்தன் பண்ணுறான்னா அப்போ இவங்க சரியாக இந்த வேலையை செய்திருந்தார்கள் என்றால், இப்போ அண்டை நாடு இவங்க வேலையை செய்யலைன்றதுனால அண்டை நாடுகளோட உறவு பாதிக்குதா? திரு பழனிசாமி பெருமையோடு சொன்னார்ல, பக்கத்து நாட்டில் நடந்த ஈஸ்டர் பாம்பிங்கை நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணோம் என்று சொன்னாரா? நீங்கள் இங்கே அமேசானில் ஆர்டர் பண்ணி குண்டு ரெடி பண்ணுறவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் தானே நீங்கள் இருக்கீங்க. இப்போ உளவுத்துறை செயலிழந்ததோட இது புரியுதா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை ஒரு 30 இவங்க சொல்லோட வாதத்தின்படியே வைத்து கொண்டாலும் ஒரு 30 ரவுடிகள் சேர்ந்து திட்டமிடுகிறார்கள். அப்போ இதில் நான் சொன்ன இந்த OCIO எதுக்கு பாருங்க, அவங்க VPN வழியாக கால் பண்ணி பேசினாங்க, எங்களுக்கு தெரியல. அதையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அது தெரியலன்னு சொல்ல, அந்த அப்படியான தகவல் வெளியே உங்களுக்கு போனை ஓட்டு கேட்கறது மட்டும்தான் வேலை, வேறு வழிகளில் நீங்கள் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறீங்க. சம்போ செந்தில் தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருந்திருக்காரு சார். மத்தியானம் கால் வருது, ராத்திரியில கால் வருது, அதனால வேற நாட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று சரிம்மா, அவர் தான் இங்கே கால் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாமா? நாகேந்திரன் ஜெயிலில் தானே இருந்தார், வேலூர் சிறையில் தான் நாகேந்திரன் இருந்தார். அவர் தானே நீங்கள் முக்கிய குற்றவாளி. சார், மத்தியானம் கால் வருதுன்னா எந்த நாட்டுல இருந்து கால் வருது, ராத்திரியில வருதுன்னா எனக்கு தெரியாம இருக்கலாம். உளவுத்துறை எப்படி சார் அதை அப்படி சொல்ல முடியும்? நம்ம சொல்றது இந்த உளவுத்துறையோட தோல்வி எங்கெல்லாம் போகுதுன்னு நான் கூட சார், இப்போ இது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாத வரைக்கும் உளவுத்துறைனா யாருன்னா, இப்ப இருக்க அரசை வந்து திடமான அரசா வச்சிருக்கணும், மற்ற அரசியல் கட்சிகள் என்ன செய்யறாங்க அவங்களெல்லாம் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். இது மட்டும் தான் அவங்க வேலை நான் நினைச்சேன். எந்த அரசியல் கட்சி வந்தாலும் இந்த பிரிவு இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். புரியுது. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பிரிவையும் பிரிட்டிஷ் ஓபன் பண்ணி அப்படியே காலங்காலமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப அழகா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. டிவிஷனாக பிரிச்சு எல்லாவற்றையும் பதிவு செய்ய வேண்டும். ஸோ இந்த மற்ற இடத்துலலாம் எங்கே ஃபெயிலியர் ஆகுதோ அதை சொல்கிறது தான் மீடியாக்களோட கடமை. ஸோ அதோட மீடியாவோட வாயை மூடிட்டா மற்ற ஃபெயிலியர்ஸை பற்றி தெரியாது. மீடியாவோட வாயை மூடுறதுக்கு மட்டும்தான் உளவுத்துறை பயன்பட்டுருக்கு. அது வந்து மக்களோட பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கும் நாளைக்கு. இப்போ கியூ பிரான்ச் ஒழுங்காக செயல்பட்டுருந்தா திருச்சி கேம்பில் எண்ணெயை உள்ளே வந்திருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காதா? ஸ்பெஷல் டிவிஷன் ஒழுங்காக செயல்பட்டுருந்தா கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட்டை தடுத்துருக்க முடியுமா? அமேசானில் ஆர்டர் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல, அவனுக்கு பாம் சரியாக செய்ய தெரில. இந்த பாம்பு அந்த ஆணிகின் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறான். கீழே இருக்க பாட்டமு வெல்டட் பாட்டம், மேலே இருக்க பாட்டமை அவன் வெல்டு பண்ணியிருக்கலாம். வெல்டு பண்ணுறது போல் சரியாக மூடலை, வெடித்ததுனால அங்கே மேலே ஃப்ரீயாக இருந்தாலும் இப்படி போயிடுச்சு. அது சீலாக இருந்துச்சுன்னா வெடிச்சிருக்கும். பக்கத்தில் இருக்க கோவில் கோவில் பக்கத்தில் தானே அந்த கார் வெடிச்சிச்சு. தரமட்டமாக இருக்கும் கோவில், தெரியுமா? எவ்வளோ பெரிய மதக்கலவரம் வந்திருக்கும். ஸ்பெஷல் டிவிஷனோட தோல்வியா? கியூ பிரான்ச்சோட தோல்வி
திருச்சி கேம்ப்பு. ஸ்பெஷல் டிவிஷனோட தோல்வி இது. ஓசிஐயோட தோல்வி ஆம்ஸ்ட்ராங் கொலை. கரெக்டாக? வீடியோ போடுறார் ஒரு ஆள், சார் ரவுடி என்னை கொல்ல போகிறான்ட்டு. அதையே கண்டுபிடிக்கலையே நீங்கள். செக்யூரிட்டி பிரான்ச்சு, கோர்சல் செக்யூரிட்டி பிரான்ச்சோட தோல்வி ஒன்று சொல்லிடுறேன். சிஎம்மோட கான்வாய் ரோட்டில் நின்றுச்சா? 20 minutes இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அந்த இந்த ஆட்சி வந்த புதிதில் ஏபிவிபி உள்ளே போய் போராட்டம் நடத்துகிறாங்க சிஎம் வீட்டில், ஞாபகம் இருக்கா? அது கோர்சல் சிஐடியோட தோல்வி தானே. அவனுக்கு முன்னாடி தெரியவே இல்லை, தெரிஞ்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கலாம். உளவுத்துறையோட மொத்த விங்கும் தோல்வி அடைஞ்சது தெரியுதா? இப்போது இந்த விங்குகள்லாம் சரியாக செஞ்சிருந்தானா இப்போ நான் சொன்ன இந்த சம்பவங்களை எல்லாம் தடுத்துருக்கலாமா? இப்படிப்பட்ட காவல்துறையை இன்று தமிழக காவல்துறை மிகச் செம்மையாக செயல்படுகிறதுன்ட்டு நேற்று பேசினார் பார்த்தீங்களா அசெம்பிளியில்? அப்போ அவர் ஏன் பொம்மைன்னு சொல்கிறாங்கன்னு தெரியுதா? இவர் எப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? இங்கே எல்லாரும் நான் என்னமோ முதல்வர் மீது காழ்ப்புணர்ச்சியோடு பேசுகிறேன் என்று சிலர் நினைக்கலாம். இப்படி திறனற்றவரின் கீழ் இந்த உளவுத்துறை செயல்பட்டால் நம்முடைய பாதுகாப்புக்கு, இந்த தமிழக மக்களின் பாதுகாப்புக்கு எவ்வளோ ஆபத்துன்றது புரியுதா? அந்த பாம் வச்சு செத்துப்போன அந்த முபின் என்பவர் என்ஐயோட கண்காணிப்பு, காவல்துறையோட கண்காணிப்பில் இருந்த நபர் என்ற குற்றச்சாட்டை சொன்னாங்க. பிஜேபி சொன்னாங்க, மீண்டும் மீண்டும் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஏன் வாட்ச் பண்ணல? இதானே இப்போ உங்கள் வேலை? ஏன் வாட்ச் பண்ணல? ஓசிஐயோட வேலையே ரவுடிகளை கண்காணிக்கிறது தானே. 30 ரவுடி ஒன்றா சேர்ந்து ஒரு மாதமாக பிளான் போட்டு செஞ்சுருக்காங்க. என்னையா பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் எங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பிரிவும் இன்டெலிஜென்ஸில் செயலிழந்து விட்டது தெரியுதா? செந்தில்வேலனுக்கு வேலை சிஎம்மை கண்ட்ரோல் வைக்கிறது, புரிஞ்சுக்குங்க. சிஎம் எடுக்கிற டிசிஷன் பின்னாடி அவர் இருக்கணும், வேறு யாரும் உள்ளே வந்துருக்கூடாது. இந்த போஸ்டிங் யார் வரணும், அந்த போஸ்டிங் யார் வரணும். இது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுதுங்களா உங்களுக்கு? இவருக்கு உள்ளபடியே ஒன்றும் தெரியாது. என் பேர் தெரியுமா பாப்பா? செல்ஃபியா? இது மாநிலத்துக்கு எவ்வளோ ஆபத்துன்னு தெரியுதாம்மா? ஒரு நல்ல அதிகாரி முதலமைச்சரை கூட்டின்னு போய் அல்வா கடையில் அல்வா தின்றதை வீடியோ எடுத்து போடுவாங்களாம்மா? எனக்கு வருத்தப்படுத்தாம்மா நான் சொல்கிறேன். நான் என்னால் அதை இன்னும் மறக்க முடியல. அந்த கடையை இன்றைக்கி விளக்காமல் போயிடும் போல இருக்குது. இல்லை, அப்போல்லாம் கூட நீங்கள் சொல்லும் போது சார், இன்னும் ஒரு முதலமைச்சருக்கு அல்வா சாப்பிட்றதுக்கு உரிமை இல்லையா? உரிமை இல்லையா அப்படிதான் நினைச்சோம். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அதை தவிர 1008 வேலை இருக்கு, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ முதலமைச்சருடைய மைண்டே இவங்க டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுது. ஜாலியா இருங்க, ஜாலியா ரிலாக்ஸா இருங்க அப்படின்ற. ஆமா, நாங்கள் பார்த்துக்குறோம் சார். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த செந்தில்வேலன் அவர் சிரிச்சதான் என் ஞாபகத்துக்கு வருது. அந்த ஃபோட்டோமா ஞாபகம் இருக்கா? பின்னாடி நான் கூட அதை சுட்டி காட்டி போட்டிருந்தேன், தெரியுதா? இவ்வளோதான் முதல்வர் பணி நினச்சிட்டு இருக்காருமா அவர். அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து இந்தியா ஃபுல்லும் செய்கிறத ஸ்டாலின் அவர்கள் இங்கே செய்யணும், மாநிலத்தில் செய்யணும். புரியுதா? நான் இப்போ அமித்ஷா எவ்வளோ வேலை நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இங்கே செய்யணும். நீங்கள் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் எல்லாத்தையும் பார்க்கணும். நான் உறுதியாக சொல்கிறேன், உளவுத்துறை இந்த ஓசிஐ சரியாக வேலை செஞ்சுன்னா ஆம்ஸ்ட்ராங் செத்துருக்க மாட்டாருமா. நீங்கள் அட்லீஸ்ட் ஆம்ஸ்ட்ராங்னாச்சும் அந்த தகவலை சொல்கிறோம், செக்யூர் பண்ணிடணும்ப்பா. இன்னொன்று, எவன் இதை பண்றான்றதை பார்த்து தூக்கு பஸ் அவனை. அந்த டைமில் நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்க சார். இப்போ வந்து உளவுத்துறை 3 தடவை அவங்களை அலர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது. செத்துட்டாருமா, இனிமேல் என்னமா அப்புறம் கோட்டை விட்டுட்டீங்க. அப்போ சார் நீங்கள் உள்ளே இருந்தீங்க, அவ்வளோ ஒரு கூட்டம் அலறுனாங்க மக்கள். ஸோ இவங்களுடைய இந்த துன்பத்துக்கு ஆளாகாமல், இந்த மக்கள் வந்து இந்த துன்பத்துக்கு ஆளாகாமல் பார்த்துக்க வேண்டியது இவங்களோட பொறுப்பு தானே. எந்த உயிரும் போகக்கூடாதுமா. ஆம்ஸ்ட்ராங் மட்டும் இல்லைம்மா, எல்லா உயிரும் முக்கியம். இந்த குற்றங்களெல்லாம் தடுக்கணும். எனக்கு நான் அந்த மரணத்தை நான் வெளியில் இல்லாதனாலே அதோட தாக்கம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஆக்டிவிஸ்ட், இந்த ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன், இது என்னால் ஏற்றுக்கவே முடியல சார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், எல்லா உயிரும் சமம்னு. ஆனால் எல்லாரும் இறக்கும் போது முதலமைச்சர் போய் விசிட் பண்ணுறது இல்லை. அந்த ஆங்கிளில் யோசிங்க. அப்பயாவது கோவம் வந்துருக்கணும் இல்லைம்மா சிஎம்? இவ்வளோ பெரிய ஒரு கட்சியோட ஸ்டேட்டு பிரசிடென்ட்டியா? அதில் இருக்கிறவனை ஏன் பிடிச்சிட்டு வந்து சுடுறன்னாவது இவர் கேட்கணும் இல்லைம்மா? உங்களுக்கு தெரியுதா? ஸோ இவர் என்ன நினச்சிக்கிறார் தெரியுமா? ஒரு 4 பேர், நான் அந்த ஏற்கனவே சொன்னது அறுவர் குழு, தினேஷ், செந்தில்வேலன், அருண், முருகானந்தம், உமாநாத், உதயச்சந்திரன் பேர் ஒட்டிக்கலாம் இவங்க சொல்கிறது தான். ஸோ நாடும் நாட்டு மக்களும் சுபிட்சமாக இருக்குது. இதெல்லாம் இவர் வேலைன்னு தெரியாதுமா. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. நான் ஏன் பழனிசாமியை லீடர்னு சொல்கிறேன்னா, மீண்டும் சொல்கிறேன்னா, ஒன்றும் அவரை புகழணுன்றது என் ஆசை இல்லை. ஒரு வெள்ளமண்டி யாவர் எப்படி இவ்வளோ குயிக்காக கற்றுக்கிட்டாருன்றதான் எனக்கு சந்தோஷம். வியக்கிறேன் நான். நீங்கள் கருணாநிதி கூடவே இருந்தீங்க. ஒரு அதிகாரி சொன்னார், பார்த்தேன், ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருத்தர், கோவை குண்டு வெடிப்பு நடந்துருச்சு. அவருக்கு அந்த பயம் சொல்கிறேன் கேளுங்க. கோவையில் 98 குண்டு வெடிப்பு நடந்துருச்சு. டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களா?
கருணாநிதி. உங்களை எங்கே டிஸ்மிஸ் பண்ணுறாங்க? இல்லை அத்வானி உள்துறை அமைச்சர். ஐயா இல்லைங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண முடியாதனால இந்த அச்சம் வரல அவருக்கு. அந்த சிலிண்டர் பிளாஸ்ட் வெடித்தது தீவிரவாத செயல்னு தெரிஞ்ச உடனே உலுக்கி இருக்க வேணாமா இவங்கள? இன்னொன்று கூடுதலாக இன்னொரு நல்லவேளை ஞாபகம் வந்துச்சு. அந்த பெங்களூரில் அந்த உணவகத்தில் நடந்த குண்டு வெடிப்பில் இருந்தவன் இங்கே வந்து தொப்பி வாங்கி சுற்றி நின்றான், ஞாபகம் இருக்கப்பா? ராமேஸ்வரம் கஃபேல. ராமேஸ்வரம் கஃபே, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? இப்போ ஸ்பெஷல் டிவிஷன் வேலை இல்லையா? இங்கே வந்து ஏமா தொப்பி வாங்குறான்? இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். ஒரு முன்னாள் திமுக எம்எல்ஏ வேட்பாளர் வெகு விரைவில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகிறார். யார் சார் அவர்? அப்படி ஆகலாமா வேட்பாளர்? அதான் எனக்கும் தெரியல. ஹசன் முகமது ஜின்னா. வாழ்த்து தெரிவிப்போமாங்க சார்? நாங்கள் வாழ்த்து தான் இது. நீதிபதி ஆனால் கேட்டுலாம். 2001 1000 விளக்கு தொகுதியில் திரு ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மாறுகிறார் கொளத்தூரிலிருந்து. ஏன்னா அந்த 2001 தேர்தலில் தேர்வோமோ தேரமாட்டோமோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது. ஸோ 1000 விளக்கிலிருந்து கொளத்தூருக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார். அப்போது அது NDTVக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூலாம் போட சொல்லுங்கள். அப்போது திரு ஜின்னா அவர்களைத்தான் அவருக்கு திரு ஸ்டாலினுக்கு பிறகு நியமிக்க வேண்டும் என்று இருக்கிறார். இப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் திரு ஜின்னா அவர்கள். திரு ஜின்னா அவர்கள் எப்படி ஸ்டாலினோடு நெருக்கமாகிறார் என்றால், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக வலைத்தள கணக்குகளை எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த கணக்குகளை எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவர் தான் இந்த ஜின்னா. ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அப்போ பாப்புலராக என்னன்னு தெரில, இதில் இன்ஸ்டாலாம் பின்னாடி தானே வந்துச்சு. இந்த கணக்குகளை எல்லாம் ஃபேஸ்புக் தான் இப்போ ரொம்ப ஃபஸ்ட்டு டாப்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் தான் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு ஃபோட்டோ வேணும்ல, யார் எடுப்பா? கெஸ் பண்ணுங்க. ஆஹா ஆஹா, அப்படி ஃபோட்டோ எடுக்க வந்தவர் தான் துணை முதல்வர் தினேஷ். டெப்யூட்டி அவர் என்னங்க சார்? டெப்யூட்டி சிஎம் செக்ரட்டரி. டெப்யூட்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட், நியமன பதவி மாதிரி. அது 5 வருஷம் சண்முகநாதன் இருந்தார்ல, அப்படி ஃபோட்டோ எடுக்க வந்தவர் தான் தினேஷ். அந்த பதவி இப்போ காலியாக இருக்காங்க சார். எந்த பதவிமா? ஃபோட்டோ எடுக்கிற பதவி. அதுக்கு 100 ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மொபைல்லாம் வந்துருச்சு. அப்போ கேமரா வேணும். அவருக்கு மட்டும் எப்படி அப்படியான ஒரு வாய்ப்பு அது கிடைச்சது? தினேஷ் சாமர்த்தியம். சிஎம் மாதிரியே இப்போ ரெடியாகி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? எப்படி சொல்லுங்க, சிஎம் மாதிரி ஆகிட்டார் பார்த்தீங்களா? பேசியாச்சு நம்ம 4th எஸ்டேட்டுக்கு விளக்கமா. ஃபோட்டோ வேணா வச்சுருங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துட்டார் பாருங்க. நாமக்கல்ல சொந்தமாக சென்னையில் ஒரு வீடு, நாமக்கல்ல ஏக்கர் தோட்டம். இப்போ எப்படின்னா அவர் தான் கண்களும் காதுகளும். சார் குழந்தைங்களோட செல்ஃபி அப்படின்னு சொன்னோம். அப்படியா? தினேஷை மீறி எந்த நியூஸும் உள்ளே போகாது. அப்படிப்பட்ட திரு ஜின்னா அவர்கள் இப்போது ஆகிறார். எனக்கே உள்ளபடியே இது நீங்கள் சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது எனக்கு. இது என்னென்னா, அந்த பேட்டியிலே ஒரு திரு ஜின்னா அவர்கள் சொல்லியிருப்பார் NDTV பேட்டியில், தலைவர் என்ன நம்பினது எனக்கு பெரிய விஷயம். அவர் காலி செய்து விட்டு போன தொகுதியில் போய் நான் போட்டியிடுறேன். நான் எப்போவுமே திமுககாரன். அந்த திமுக துண்டெல்லாம் போட்டிருப்பார். இந்த பிரச்சாரத்தில் ஒரு சாம் டேனியல் தான் போய் NDTV சார்பாக பேட்டி எடுக்கிறாரு. அதெல்லாம் போடுறாரு. திமுக ஆட்சியில் தான் ஜின்னா பிபி ஆகிறாரு. அப்படி இருக்கும்போது நாளை அவர் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனால், நான் அவர் முன்னாள் திமுகவினருக்கு எதிராக ஒரு வழக்குகளை தொடுத்தால் இது இவர் நியாயமாக தீர்ப்பளிப்பார் என்று எனக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும்? இல்லைங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கவர்மெண்ட்டும் வந்துச்சுன்னா, எந்த கவர்மெண்ட் வந்துச்சுனாலும் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவங்களை தான் அரசு வழக்கறிஞர் நியமிப்பாங்க. அது தவறு இல்லை. அவங்க வக்கீல் தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் வந்தாலும் கவர்மெண்ட் வக்கீல் ஆகிறாங்க, இது தவறு இல்லை. ஆனால் திமுக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர், இன்னும் சொல்ல போனோன்னா ஜின்னாவை ஸ்டாலினோட பினாமின்னே சொல்லுவாங்க, போட்டியிட்ட வேட்பாளர் ஒருத்தரை போயிட்டு நீங்கள் நீதிபதி ஆக்குனா, அப்போது வாதாடுறவங்க ஒருத்தருக்கு ஒரு திமுக ஜட்ஜுன்ற எண்ணம் வருமா வராதா? சரி, ஆக்சுவலாக இப்போது எல்லோருமே வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து வாக்களிப்பாங்க. இப்போ போட்டியிடாமல் கூட ஒருத்தவங்க வாக்களிக்கலாம்ல. போட்டியிடாமல் வாக்களிக்கலாம்ப்பா. நீங்கள் வேட்பாளராக அடையாளம் காட்டி விட்டீர்கள் அல்லவா உங்களை?
ஸோ அதனால் வந்து எனக்கே அந்த ஒரு உறுத்தல் இருக்கும், ஒரு யார் எப்படி தீர்ப்பு கொடுக்க போகிறோம். நான் லிட்டிகண்ட்டாக நம்பிக்கை எப்படி வரும்னு சொல்கிறப்ப நியாயமாகவே நான் தொடுத்த வழக்கில் முகாந்திரமோ ஆதாரங்களோ இல்லாமல் இருந்து நீங்கள் தள்ளுபடி செஞ்சாலும் டிஎம்கே அவர் அதனால தான் தள்ளுபடி பண்ணிட்டாரு. இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அதான் லியோ என்ன மீன் பண்றாருனாங்க சார், நம்ம எல்லாருக்குமே யாரோ ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட போறோம். ஸோ இவர் வெளிப்படையா தன்னை திமுக காரரா அறிவிச்சிருக்காரு. ஆ இப்போவும் அதிமுக வழக்கறிஞர்களில் நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்கம்மா. இவங்க நாளைக்கு இது அதிமுக அரசு வந்துச்சுன்னா அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவார்கள். அவர்களை அதிமுக காரர்களாக முழுமையாக பார்க்க முடியாது. என்ன காரணம்னா போய் யாரும் கேண்டிடேட்டாக நிற்கல. கேண்டிடேட்டாக நின்று ஒருத்தர் வந்தார்னா எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ வக்கீல தொழிலாக பார்க்குறவங்க மாதிரி வேட்பாளர்னா கட்சிக்காக உழைக்கிறது, கட்சிக்காக வேலை செய்கிறது. அவரே அறிவிச்சிட்டு இருக்காரு நான் திமுக காரன், எப்பவுமே திமுக காரன். அவர் பெயர் இப்போது பரிந்துரை செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்படுவதற்கு பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு இது அனுப்பியிருக்கிறது. ஸோ இது சரியாக என்னன்றது எனக்கே தெரியல. அதாவது மூத்த வழக்கறிஞர்கள் தான் இது குறித்து நமக்கு விளக்க வேண்டும். அது என்னன்னு தெரியல. அது செய்தி கேள்விப்பட்டோன்னு எனக்கே உள்ளபடியாக அதிர்ச்சியாக இருந்தது. இப்போது அரசு வழக்கறிஞராக சார் இப்படி இருந்து எடிவேஷனா ஓகே, பட் வேட்பாளர் இருந்துட்டு நீங்கள் போகிறீங்க, யாருக்கும் அதான் சார் இதை நம்பிக்கை வராது சார். எனக்கு அதுதான் வியப்பாக இருந்தது. சரிங்க சார், இந்த அரசியல் அரட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். மீண்டும் வந்து அடுத்த அரசியல் அரட்டில் எனக்கும் இதை விட சுவாரஸ்யமான பல்வேறு விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி உங்கள் கருத்து. நன்றிம்மா, நன்றி லியோ.